எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1 to 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டில் 49வது பக்கம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரிடம் சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி திமிர்வாதக்காரர் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்து இந்த வேதபாரர்களில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறாள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தை, இந்த வசனங்களை கொண்டு ஆண்டவர் எங்களிடத்தில் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்கு நன்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நான் தேவன் எனக்கு கொடுத்த சில ஆழமாக கேட்டால் தெரியாது, அவசியமான காரியங்களை சிலது பேச போகிறேன். ஆமென். இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். இந்த வேத புத்தகத்திலேயே முதல்ல புதிய ஏற்பாட்டு சபைக்கு புத்தகம் எழுதினதுல மார்க்கு தான் முதல் புத்தகம் எழுதினார். இந்த மார்க்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எழுதுகிறார் என்று யூதர்கள் கண்டு அல்லது ரோமர்கள் மூலமாக மார்க்கு எழுதி கொண்டிருக்கும் போதே அவர் கை துண்டாய் வெட்டப்பட்டது. 2 கை துண்டாக்கிட்டாங்க. மார்க்க 2 கை அவருக்கு இல்லை. அதனால தான் 16ஆம் அதிகாரத்தோடு அந்த மார்க்கு புஸ்தகம் முடிந்தது. நிறைய சரித்திரங்கள் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு சரித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கப்பர்நகூம் என்ற இடத்துல ஒரு வீட்டிலே தங்கி இருந்தார். இயேசு எப்பொழுது போனாலும் ஒரு வீட்டை தெரிந்தெடுத்து அந்த வீட்டிலே ரொம்ப விரும்பி தங்கினார். அததான் அந்த 1ஆம் அதிகாரம். திரும்பி வாசிக்க தம்பி. 1ஆம் அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும், இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா, அகைன் அண்ட் அகைன், திரும்ப போன வீடு. அது என்ன வீடு? திரும்ப அகைன் ரிட்டர்ன் டு கப்பர்நகூம் ஹவுஸ் போட்டிருக்கு. எங்கே போனாலும் திரும்பி வருகிற ஒரு இடம் இயேசு. அல்லேலூயா. அவர் கப்பர்நகூம். நான் இந்த 12ஆம் வசனம் வரைக்கும் செய்தி எடுக்கணும்னு நினைச்சேன், அந்த 4 பேரோட விசுவாசம் அவங்க செஞ்சது. ஆனால் நம்ப மாட்டீங்க, இந்த 1ஆவது வசனத்திலே செய்தி கொடுத்துட்டார் எனக்கு. ஆமே. அப்ப இயேசு திரும்ப ஒரு இடத்துக்கு போறார். எங்கே போனாலும் அங்கேயே அவருடைய இருதயம் இருக்கிறது. அந்த வீட்டையே அவர் நேசிக்கிறார். அந்த இடத்துல இருக்கிறார். இந்த கப்பர்நகூம் யாருடைய ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகும் என்கிற ஒரு தீர்க்கதரிசி பைபிள்ல இருக்கார். யோனாவை அனுப்பினார். இந்த ஊரை அழிக்க போறேன்னு யோனாவை அனுப்பினார். ஆனா தேவன் மனம் மாறி அழிக்கல. அவருக்கு பிறகாக 100 வருஷம் சென்ற பின்பு திரும்பவுமாக நினிவே பட்டணத்தார் பழைய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நாகும் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? நாகும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இளைப்பாறுதலின் ஸ்தலம். சொல்லுங்க. ஆறுதலின் இடம். நாகும் கிட்ட சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு நான் இளைப்பாறுதல் தர போறேன், இந்த ஜனத்துக்கு பாவத்தை மன்னிக்க போறேன், நீ போய். அவனை சொல்றாரு அழிக்க போறேன்னு அனுப்புறேன்றாரு. இவங்கிட்ட சொல்றாரு, நான் இதுக்கு இளைப்பாறுதல் தர போறேன், அதுக்கு தான் உனக்கு இப்படி பேர் வச்சு உன்னை பிறக்க வச்சேன். பேருக்கெல்லாம் அர்த்தம் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? உங்க பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பேரு வச்சதே பெரிய விஷயம் பாஸ்டர், இதுல வேற அர்த்தம் வேற நான் பார்த்துன்னுக்கிறேன். நான் பாஸ்டர், பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பேர் அர்த்தம் மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. நீங்க வேணா உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. அது மாறாதது. இது என்ன, அது என்ன சொல்லுவாங்கம்மா, சைக்காலஜா, நியூமராலஜா? அக்காக்கு நல்லா தெரியும். பெரிய ஊழியக்காரி ஆயிடுவாங்க. ஆமே. நியூமராலஜா பாஸ்டர். நியூமராலஜி கியூமராலஜி இல்ல, தேவ திட்டம். ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குது. நாகுமே, நீ போய் ஆறுதல் படுத்த போறேன்னு சொல்லுன்னு சொன்னா, நாகுமும் போய் சொன்னார் பாருங்க. அவன் அதான் கோவமா சொன்னதான் கேட்பாங்க. யோனா கோவமா சொன்னோன்னு பயந்துட்டான். இவன் ஆறுதலா பேசினான் பாருங்க, எவனும் கேட்கல. நினிவே பட்டணத்தை அழிச்சிட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சரித்திரம் தெரியல.
அப்ப நாகும் என்ற வார்த்தைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அங்க திரும்பி திரும்பி போனார்? சரித்திர ரீதியா கப்பர்நகும் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய துறைமுக பட்டணம், அங்க பெரிய ஹார்பர் இருந்தது. அந்த ஹார்பர்ல நிறைய வியாபாரிகள் வந்தாங்க. அவங்க நிறைய ரூம்ஸ் லாட்ஜ்கள் எடுத்து தங்குவாங்க. அதனால சுவிசேஷம் சொல்வதற்கு இயேசுவுக்கு ரொம்ப லகுவாய், ஜனங்களை சேர்ப்பதற்கு மிகவும் ஈஸியா. பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டேன்னா தம்பி, என்ன சொன்னாங்க, 300 பேருக்கு ஒரே நேரத்தில் என்ன பண்ணிடலாம், 10 ரூபாய் பிளாட்பாரம் டிக்கெட்டை வாங்கி சென்ட்ரல் ஒன்று நினைச்சிட்டுனா 2500 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிடலாம். இயேசுவோட இருதயம் என்ன தெரியுமா? கப்பர்நகூமுல ஒரு வீடு. அந்த வீட்டை ஏன் விரும்பினார்னா, அது ஆறுதல் கொடுக்கிற வீடு, அது இளைப்பாறுதல் தருகிற வீடு. சகோதரனே சகோதரியே, நான் சொல்றேன், இன்றைக்கு நீ ஒரு கப்பர்நகூமா மாறணும். உன்னுடைய இருதயம் ஒரு கப்பர்நகூமா மாறணும். உன்னை தேவன் ரொம்ப விரும்பி 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 உன்கிட்ட வந்து தங்கிறதுக்கு விரும்பணும். சொல்லுங்க ஆமே. எல்லார்கிட்டையும் அவர் வர விரும்பல சிஸ்டர். எல்லார்கிட்ட சில இருதயம் கல்லான இருதயம், உள்ள யாரையும் விட மாட்டாங்க. சில இருதயம் லகுவான இருதயம், எதுனாலும் அழுதுருவாங்க. ரொம்ப கம்பேஷனல் பீப்புள். அப்படிப்பட்டவளை தேவன் ரொம்ப விரும்புகிறார். திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு ஏன் போனார்னு கேட்டீங்கன்னா, அது ஹார்பர் வீடு சிட்டின்றதுனாலயோ, அது இலவசமாய் கொடுக்கப்பட்ட வீடுன்றதுனாலயோ இல்ல. அது நாகும் என்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்த ஒரு இளைப்பாறுதலின் மகன், ஒரு ஆறுதலின் கையை தட்டி தான் சொல்லுங்களேன், என்ன ஒரு நாகுமா, என்ன ஒரு கப்பர்நகூமா ஆண்டவரே நீங்க மாத்தன ஆண்டவரே. சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. கம்ஃபர்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, கம்ஃபர்ட் துணிக்கு போடுற கம்ஃபர்ட் நினைச்சிட போறீங்க. நம்மளால எது சொன்னாலும் அங்க போது புத்தி. ஆமென். ஆறுதலின் இளைப்பாறுதலின் ஸ்தலம் நம்ம இயேசு இப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு ஆறுதல் படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா? சஞ்சலத்தை ஏற்படுத்துறவர்களா இருக்கிறீங்களா? வெயில்ல நடந்து வரான் எலியேசரு, அவனுக்கு தாங்கல, ஒட்டகத்துக்கு தாங்கல, தாகம் நிக்கிறான். யாராவது ஒருத்தி வந்து யாராவது வருவாங்களா பார்த்தா கரெக்டா ரெபேக்கா வரா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் தேவ திட்டம்? அவ எனக்கு தண்ணி கொடுனா, அவள் சொல்றா உனக்கும் கொடுப்பேன். அப்பதான் சொல்றான் நீ குணசாலி. ஆமென். சௌந்தரியவதி. நான் சொல்றேன், அவ அழகு மட்டும் சௌந்தரியவதி இல்ல, அவ இருதயம் சௌந்தரியம். ஆமென் சொல்லுங்க. அவ இருதயம் சௌந்தரியம். ஐயா, இன்னைக்கு யாரையா தேவன் தேடுறாரு? பரிசுத்த ஆவியாகிய எலியேசர் யார்கிட்ட போக விரும்புறார் தெரியுமா? யார் ஆறுதல் படுத்துகிறார்களோ, யார் தாகத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறார்களோ. ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் தூங்குற மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. அதுக்கு தான் கையை தட்டி உங்கள் கையை நீங்கள் கிள்ளிக்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, நம்முடைய சொந்தங்கள், நண்பர்கள், நிறைய மக்கள் இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் மிகுந்த கவலை, பாரத்தில், கஷ்டத்தில் வாழறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க அவங்களாம் பார்க்கறதுக்கு வெளியே பிரம்மாண்டமா இருக்கிறாங்க, பெரிய வீடு வச்சிருக்கிறாங்க பாஸ்டர், கார் வச்சிருக்கிறாங்க பாஸ்டர். இல்ல, நிறைய பேர் உங்க கூட இருக்கிற நிறைய இன்னைக்கு ஜோயல் சொன்னார் ஒரு மேட்ரு. கூட படித்த ஃப்ரெண்டு, கான்டாக்டே எல்லாம் போச்சு, க்ளோஸாக இருந்தவன் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் கடைசியாக வந்து பார்த்துக்கப்பா அப்படின்னா போனால் எலும்புதலுமா கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அவர் சொல்கிறார், ஏன்டா என்கிட்ட சொல்லலை? இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியில பாதிக்கப்பட்டு, எத்தனை பேர் குடும்பம் சரியில்லாம, எத்தனை பேர். ஒரு வாட் லூகாஸ் பாஸ்டர் வந்திருந்தாங்க செவ்வாப்பேட்டைக்கு. சரி அண்ணன் வந்திருக்காங்க, போலாம், ரொம்ப நாளாச்சின்னு போனா ஒருத்தர் சப்பாரி, போலீஸ் சப்பாரி மீசெல்லாம் அப்படி வச்சுருக்கிறார், முறுக்கு மீச வச்சுருக்கிறார், வச்சுன்னு பிரம்மாண்டமா அப்படி வந்தார். நான் நினைச்சேன் போலீஸ் ஆபீசர் போலுக்குது இவரு வராருன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட வந்து கை கொடுத்து, இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்க மெசேஜ். அண்ணன் கையை பிடிச்சி அவர் தோல் மேல கையை வச்சு ஜெபிச்சார் பாருங்க. ஓன்னு அழுகுறாரு. சின்ன குழந்தை கூட அப்படி அழுவாது. அழுது பாஸ்டர் என்னை காப்பாத்துங்க பாஸ்டர்ன்றார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஆளு தோட்டத்துக்கு தூக்கி அடிச்சாலும் 5 பேர் விழுவாங்க. ஐயா, உள்ள உடைக்கப்பட்டு போய் கிடக்குறான். இன்னைக்கு நிறைய பேரு, நிறைய குடும்பத்தில் வியாதி, நிறைய குடும்பம் பினான்சியல், நிறைய தற்கொலை. ஜெபிச்சாங்களே வாலிபர்கள் தற்கொலை. ஏன் நடக்குது? ஏன் இப்படி ஆகுது தெரியுமா? ஆறுதல் படுத்துவதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனம், கர்த்தர் உன்னை ஒரு நாகுமுடிய ஒரு செலக்டன்ல எடுத்து கப்பர்நகூமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. வெளியே பார்த்தா பிரம்மாண்டம், நெருங்கினா உடைஞ்சு போயிடுவாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் வாசிங்கன்னா அங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் வாசிங்க. 1:5 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:1. டக்கு டக்கு டக்குன்னு படிக்கணுமா? இப்பதான் பைபிளே பற்றுதுங்க சிலதுங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அவன் யார் தெரியுமா? பெரிய மனுஷன். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப பெரிய தரமசாலி, பெரிய போர் வீரன், நிறைய பெரிய ஆளு. சொல்லுவோம்ல எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆளுக்கிறாருங்கன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் இந்த நாகமான். வாசிங்க.
அப்புறம் அவங்ககிட்ட ரெண்டாவது என்ன தெரியுமா இருந்தது? சோல்ஜர்ஸோட கவுண்டிங். அவனோட கண்ட்ரோல்ல ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, ஊர்ல பெரிய ஆளு. ரெண்டாவது அவன் தான் எண்ணிக்கையில் அதிகம் உள்ளவன். படிங்க. அவனை கொண்டு சீரியா தேசத்துக்கு எப்படிடா ரட்சிப்புனா ஜெயிச்சானா? இவனை கொண்டுதான். வெற்றி வீரன். யார் அவன்? வெற்றி வீரன். வெற்றி பெற்ற ஒரு ஆள். வெளியே பாருங்க, பெரிய ஆளு அவரு. கவனிங்க, நான் சொல்றது புரியணும்னு நினைக்கிறேன். வெளியே பெரிய ஆளு, அவருக்கு நிறைய பேரை தெரியும், ஆள் கவுண்டிங் இருக்குது. அவர் பார்த்தா பெரிய வெற்றி வீரனா இருக்கிறாரு. வாசிங்க, வாசிங்கம்மா. அல்லேலூயா. பராக்கிரமசாலி, எல்லா குவாலிட்டி இருக்குது. ஆனா உள்ள என்ன இருக்குது? அந்த குஷ்டரோகத்தை எப்படி மறைச்சிடுவான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கவனிங்க, கிளவுஸ் போட்டுப்பான், எல்லாம் போட்டுப்பான், தலை சீராலாம் போட்டுப்பான், குஷ்டம் எதுவும் தெரியாது. வெளியில பார்க்கறவங்க ரொம்ப பெரிய ஆளு, எண்ணிக்கை அதிகமா இருக்குது, பராக்கிரமசாலி. இவன் யுத்தத்துக்கு போனா அடிச்சு தோத்து. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, குஷ்டரோகம் இருக்குது. வேற யாருக்குமே தெரியாது அவன் நிலைமை. அவன் போற பாதை வேற யாருக்குமே தெரியாது. ஒரு சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரேலுக்கு போய் படையெடுத்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட இவனை பார்த்து பயப்படுது. இவ்வளவு பெரிய ஆளு. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, இவர் யுத்தத்திலிருந்து இல்ல வீட்டில் அரண்மனையிலிருந்து வந்து கிளவுஸ் தலையில இருக்கிற சீராவை கைட்டி கிளவுஸ் இல்ல கைட்டாரு, காலில் இருக்கிற சாக்ஸை கைட்டினா எல்லாம் குஷ்டரோகம். அப்பதான் அந்த பொண்ணு பாக்குது, வெளியே பிரம்மாண்டமா இருக்கிறிய, உனக்குள்ள உள்ள இவ்வளவு போராட்டம் இருக்குதா? இவ்வளவு சஞ்சலத்தோட வாழறியா? பாக்குறா. பார்த்த உடனே அவளால தாங்க முடியல. அந்த பொண்ணால, சின்ன பொண்ணு, அடிமை, தாங்க முடியல. என்ன புடிச்சின்னு வந்தல்லடா, அதுக்கு தாண்டா அவனுக்கு குஷ்டரோகம் வந்து மைக்க பிடிச்சி சாட்சி என்ன பண்ணல, சொல்லல. என்ன சொல்றா? வாசி 2ஆம் வசனம். சீரியாவில் இருந்து வாழைத்தண்டு இல்ல, நம்மளால அது கூட ஒன்று கேட்டது. தண்டுனா என்ன பாஸ்டர்? வாழைத்தண்டான்னு சோர்த்துன்ற ஞாபகத்திலே இரு. அதாவது பைபிள் வந்து கடவுள் வெளிப்படுத்தாம பைபிள் புரியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? தண்டுகள்னா ராணுவ வீரர்கள், அவங்களுடைய தண்டு தண்டா போவாங்க, கேப் விட்டு போவாங்க. தண்டுகள் புறப்பட்டு, இதெல்லாம் ஏன் சொல்லி தரேன்னா பேசிக்கா தெரிஞ்சுங்க. தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்திக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு படி தொடர்ந்து படிமா. டைம் இல்லமா, கவனிங்க. இப்போ இந்த பெண்ணு ஆறுதலின் ஸ்தலமாய் மாறுகிறாள், இளைப்பாறுதலின் ஸ்தலமாய் மாறுகிறாள். இவ யார் தெரியுமா? கவனிங்க, நான் பேசுறத குழந்தைங்களா கொஞ்சம் கவனிங்க. இவ யார் தெரியுமா? அடிமை பெண், சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறவள் எதுவாய் மாறுகிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆறுதலின் பாத்திரமாய் மாறுகிறார். சகோதரனே, உன் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காத, உன் பாரத்தையே சொல்லிட்டு இருக்காத. உனக்குள்ள இருக்கிற போராட்டம், எனக்குள்ள இப்படி பாஸ்டர், எனக்குள்ள அப்படி பாஸ்டர். உன்னை யாரும் சிறைபிடிச்சு கொண்டு போய் அடிமையா வைக்கலையே. அடிமையா இருந்தவளே, அடுத்தவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவாரானால் இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுறார். நீ ஒரு ஆறுதலின் பாத்திரமாய், நீ ஒரு நாகும் என்கிற ஒரு ஊர், ஒரு கப்பர்நகுமாய் கர்த்தர் உன்னை மாத்த விரும்புறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டம், கவலை, பாரம் பார்க்க கூடாது. இதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்ப பாரு நீ ஒரு ஆறுதலின் ஸ்தலமா மாறணும். உன் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தா சொல்லணும், ஐயோ இந்த வீட்டுக்குள்ள போனா எவ்வளவு கம்ஃபர்ட்டபா, இவங்க பராமரிக்கிறது, இவங்க சாப்பாடு போடுறது, இவங்க பண்றது. அது புருஷ சைட்ல இருந்து வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கணும். பொண்டாட்டி சைட்ல இருந்து வந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம பொண்டாட்டின்ற மனைவிமார்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம சைட்ல இருந்து வந்தா ஆக மாட்டேங்குது. எங்க வீட்டுல இல்லை, எனக்கு கொடுத்த மனைவி மாதிரி கர்த்தர் வேற யாருக்கும் மனைவி கொடுக்கல. ஒரு 2-3 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. ஆனா உங்க சைட்ல இருந்து வந்தா ஐயோப்பா. அதனாலதான் கணவன் சைடுனுடைய சொந்தக்காரங்க வந்து வீட்டில் இளைப்பாறுதல் எல்லாமே போயிடுறாங்க. புரியுதா? யார் வந்தாலும் நம்ம வீடு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலம். ஆமென் சொல்லுங்களேன். இவ பாருங்க, அவன் நிலைமையை பாருங்க, அவ போராட்டத்தை பாருங்க. அடிமைத்தனத்தில் வாழற ஒரு பிள்ளையால தன் எதிரி தன்னை சிறைபிடித்து கொண்டு வந்தவனுக்கு உதவி செய்ய முடியும். சகோதரா, சகோதரி, உன்னோட இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. நீ எப்பேற்பட்ட இளைப்பாறுதலின் ஸ்தலமாய், எப்பேற்பட்ட இளைப்பாறுதலின் பாத்திரமாய் இருக்கணும். நான் சொல்றேன், இந்த பெண்ணோட கர்த்தர் இருந்தார். இந்த பெண்ணை கர்த்தர் விரும்பினாரு. அடிக்கடி அல்ல, இவளோட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். யாரோடைய கர்த்தர் இருப்பாரு? அடுத்தவர்களுக்கு ஆறுதல் படுத்துகளோட கர்த்தர் இருப்பார். அடுத்தவர்களை காயப்படுத்துகளோட கர்த்தர் இருக்க மாட்டார்.
சொல்ல மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. எதிரி என கூட யோசிக்கல பாருங்களேன். என் தேவன் இடத்துல வல்லமை உண்டு. அவ சொல்றா, என் தேவன் இடத்துல வல்லமை உண்டு. இன்னைக்கு விசுவாசிக்கணும். உங்க தேவன் கிட்ட வல்லமை இருக்குது, உங்ககிட்ட இல்ல. நான் இளைப்பாறுதலாய் மாறுமானால் அந்த வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. எதிரியா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்னையா, நம்ம யார் தெரியுமா? இளைப்பாறுதலின் பாத்திரமா இருக்கணும். கிறிஸ்டினா மாறிட்டியாமே, கேள்விப்பட்டா உன்னை பத்தி அப்படின்னா. என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப எதிரி எங்க ஊர்ல. அப்ப சொன்னா, இல்லடா உன்னையும் கர்த்தர் நேசிக்கிறாரு. உன்னையும் அழுதுட்டான் சொல்லும் போதே. அவ்வளோ பிரச்சனை. அவனுக்கு குழந்தை இல்லை. அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அவன் அந்த மனைவி விட முடியல. நான் போய் சொன்னவொன்னே அழுகுறான், என்கிட்ட அழுகுறான். ஏசப்பாவை நம்புடா, எங்கள் ஊரில் ஒரு சர்ச், ஏஜி சர்ச் இருக்குது, ஒரு டிபிஎம் இருக்குது, எங்கேயாவது போடா. நான் இப்படி மச்சான் நம்ம ஜாதியிலேருந்து போகிறது, டேய் சும்மா யாருக்கும் தெரியாது, பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டு வாடான்றேன். ஐயா இன்னைக்கு நிறைய பேரியா எதிரியானவெல்லாம் கூட ஆறுதல் தர்றாயா. எதிரிக்கு கூட ஆறுதல் வேணியா. நீயும் நானும் எதிரிக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களா கையை தட்டி என்ன அப்படி மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்கு இளைப்பாறுதலா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். மற்றவருக்கு நம்முடைய இளைப்பாறுதலை தர வேண்டுகிறவை நாம் முள்ளா மாறிடக்கூடாது. எப்போ ஏற்பட்ட இளைப்பாறுதலை இன்றைக்கு ஜனங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் இப்படி சொல்றேன், மத்தேயு 11:28 டிராக்ஸ் அடிச்சு எட்டுமா எல்லாருக்கும் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? கவலைப்படாதே, கண்ணீர் துடைப்பார், ஆற்றுவார், தேற்றுவார், என்னென்னமோ படம் பாம்புலாம் போட்டு கொடுக்குறோம். அதை வாங்கி ஒருத்தன் படிக்கிறான். கவனிங்க படிக்கலாம் வேணாம். மத்தேயு 11:28 மனப்படமா தெரியும் தானே எல்லாருக்கும்? தெரியும் தானேம்மா? என்னவா? சரி சரி, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் நம்புறேன் நீ கொஞ்சம் பைபிள்லாம் படிப்பீங்கன்னு நம்புறேன். படிக்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் ரோட்ல நின்று சந்தையெல்லாம் பேசுவான் பார்த்துக்கிறீங்களா? இப்போ அவனும் சந்தையில் பேசவே ஆள் இல்லை. அவன் வீட்டில் தூங்கி இருக்கிறான், சந்தையில் பேச வேண்டியவனா? ஆமேன்னு சொல்லுங்க. பேசுவான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, கொடுத்த டிராக்ஸை வாங்கினான், படிச்சான். இப்ப படிச்சவன் இளைப்பாறுதலுக்காக இயேசுவை தேடுறான். இயேசு எங்க இருக்கிறாரு? பிரதர் சரவணா, ஏசு எங்கேயா இருக்கிறார்? நீ போய் கொடுக்குற டிராக்ஸ் கம்பெனியில் வாங்கி படிச்சுட்டான். அப்படியே வச்சு எப்பா இளைப்பாறுதல் தரேன், நான் எங்கப்பா போகணும்னு கேட்குறான். எங்க என்ன பண்ணுவேன்? என் சர்ச்சுக்கு போனால் அங்கே ஏற்கனவே இளைப்பாறுதல் நின்னுங்கிறான் ஒருத்தவன். கவனிங்க, அவன் யாரை தெரியுமா உடனே தேடுறான்? ஒரு மனுஷனை தேடுறான், டிராக்ஸ் கொடுத்தவனை தேடுறான், ஜெபிக்க தர்றான். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? நீ ஒரு இளைப்பாறுதலின் பாத்திரமா இருப்பாயானால், நான் சொல்றேன், இயேசுவை பார்க்கிறவர்கள் உன்னை பார்க்கும்போது நீ இயேசுவாய் அவர்களுக்கு தெரியணும். உன் வாழ்க்கை இயேசுவாய் இருக்கணும். நீ இயேசுவை போல மாறி இருக்கணும். அவன் யாரையா தேடுறான்? யாரையா அவன் ஆறுதல் படுத்த முடியும்? யாரையா அவன்கிட்ட இயேசுவா பரலோகத்திலிருந்து இறங்கி பேச? உன்னை தான் அதற்காய் பாத்திரமாய் வைத்திருக்கிறார். முடிஞ்சா கையை தட்டி என்ன அப்படி மாத்துங்கப்பா. இயேசு எங்க இருக்கிறான் கேட்கறான். இந்த வசனத்தை கேட்டவன் அப்படி கேட்டா என்ன ஒருத்தவன் என்ன பாஸ்டர் அர்த்தம்? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், நேத்தெல்லாம் பைபிளில் தேடினேன், உங்களை காண்கிறவர்கள் என்னை காணட்டும் அப்படின்னு ஒரு இடத்துல பைபிள் இருக்கு, சுவிசேஷ நாளில். அது எங்க நீங்க நாளைக்கு தேடி கண்டுபிடிங்க. ஆனால் ஒரு வசனம் இருக்கு, 10 மத்தேயு 10:40-41 வாசிமா. மத்தேயு 10:40-41 வாசி, டக்குன்னு வாசி. தீர்க்கதரிசி என்ற நாமத்தை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். புரிஞ்சிச்சா இப்ப உங்களுக்கு? பாப்பா என்ன சொல்ல வர? சிம்பிளா நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சொல்ற மாதிரி, நீ தான் நானு, நான் தான் நீ. ஆமே, நீ தான் என்னங்க எப்பா, நீ தான்ப்பா நானு, நான் தான்ப்பா நீ. அவன் நம்மள தான்ப்பா தேடுறான். அப்ப நீ யாரா மாறணும்? ஒரு கப்பர்நகும், ஒரு ஆறுதலின் வீடாய் மாறணும், ஆறுதலின் பாத்திரமாய் மாறணும். நம்ம எப்பேற்பட்ட ஆறுதலின் பாத்திரமாய் இருக்கிறோன்றதை நீங்க உணரணும், புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் யுவர் காலிங்? உங்களுடைய அழைப்பு என்ன? இல்ல பாஸ்டர் அழைப்பு இல்ல, ஆறுதலின் பாத்திரம் தான் உன் அழைப்பு. இளைப்பாறுதலின் செல்லம் தான். உன் ஆட்டோல ஒருத்தர் ஏறினா இறங்கும் போது சந்தோஷமா இறங்கி போனோம். உன் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா சந்தோஷமா போனோம். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட மிக. அங்கதான் இயேசு ரொம்ப விரும்புறாரு. கப்பர்நகம்ல எத்தனையோ வீடு இருக்குதியா, ஆனா இயேசு ரொம்ப விரும்புகிற இடம் எது தெரியுமா? ஒரு வீடு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ள மற்றவர்களை ஆறுதல் படுத்த எழும்பும் போது, ரட்சிப்புல நடத்த எழும்பும் போது பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். பிசாசு அடிப்பான். திங்கக்கிழமை ஜபத்துக்கு வராள்னா சொல்தான், என்ன சொல்தான்? இந்த ஜபத்துக்கு வந்துதாயா ஒரே போராடுது, போராடும். இங்க வந்ததுனால தான் உயிரோட இருக்கிற. சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. ஏன்னா இங்க தேசத்துக்கு, விபச்சாரிங்களுக்கு, அதுக்கு இதுக்கு, குழந்தை குட்டி கொசுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றோமா?
போராடும். மற்றவர்கள் ஆறுதல் படுத்த கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருந்தாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ போற படகு கண்டிப்பா அலையில சிக்கும். அக்கறைக்கு நீ போய் சேரக்கூடாதுன்னு நினைப்பான் ஒருத்தவன். புரியுதா? அலை அடிக்குது, நான் இப்படி இறங்கி போயிட்டோமா, இறங்கி போயிடு, யார் வேணான்னு போ. உன்னை விட்டா 37 பேர் வச்சுக்கிறான் ஜெபிக்கிறதுக்கு, ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை விட்டா 44 பேர் வச்சுக்கிறான் இதே இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு, ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிறாங்க சகோதரா சகோதரியே. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆறுதல் படுத்தும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், இதெல்லாம் தாண்டணும், ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 20-27 அவன் சவுல் என்கிற பவுலா மாறிட்டான். இப்ப கர்த்தரை பத்தி எல்லா இடங்களையும் பேசுறான் பிரதர், எல்லா இடத்துலயும் சொல்றான் பிரதர். ஆனா அவனை யாரும் நம்ப மாட்டாங்க. கவனிங்க, அவனை ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு சபையில கூட அவனை சேர்க்க மாட்டாங்க. அவன் பார்த்தான், ச்சே என்னடா இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டான் பவுல். அங்க ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் என்ன தெரியுமா? பர்னபா. ஆமே, பர்னபான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யாருன்னா தெரியுமா? கை கொடுமா, கர்த்தர் நல்லவர். ஆமே, எனக்கு இந்த மாதிரி உடனே பைபிள்ல இருந்து ஒரு விஷயம் சொன்னா ரொம்ப பிடிக்கும். பர்னபான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆறுதலின் மகன். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சவுல தேடலங்க, பவுல தேடலங்க. ஆனா இந்த ஆறுதல் மகன் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? 640 கிலோமீட்டர். எருசலேம் இருந்து தமஸ்கு போறான். நம்மள மாதிரி இங்க டீசல் போட்டுக்கிற பிரதர், வண்டி எடுத்துவா பிரதர், ஹரி பிரதர் சொல்லிட்டு போக முடியாது, வா டேவிட் என்ன முடியாது. எப்படி போயிருப்பான்னு தெரியல. தேடி 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 போய், கவனிங்க, நான் ஆழமா சத்தியம் பேச போறேன். தேடி தேடி எங்க சவுல் வீடு, எங்க சவுல் வீடுன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த ஆறுதல் மகன் கொண்டு வந்து அப்போஸ்தலரோட இணைக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம ஆறுதல் படுத்தி அழைத்து கொண்டு வருகிறவர்கள் ஒருவேளை கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களா இருக்கலாம். சகோதரா, நீ விட்டுறாத, தேடுறதுக்கு சோம்பேறித்தனம் பற்றாத. நான் சொல்றேன், உன்னை விட பர்னபாவே அவன் உன்னை விட பெரிய ஆளா வருவான். சிலருக்கு என்ன போறாமன்னா, நம்மளை விட பெரிய ஆளா வந்துட போறானே சிலர் கூட்டின்னு வர மாட்டேங்க சர்ச்சுக்கு. ஒரு அக்கா சொல்லுது, அவங்களாம் கூட்டின்னு வந்தா ஒரே பிரச்சனை பாஸ்டர், பிரச்சனையிலேயே நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனையிலே தான் படுத்து கிடக்கிறேன். ஒரு அக்கா வேற செல்போனில் ஸ்டாண்டு வாங்கி வந்து பாஸ்டர் படுத்துக்கினே பாருங்க பாஸ்டர்னு வச்சு, என்ன என் மேலே வச்சுக்கிற அன்பு. நான் சொல்றேன், படுத்துக்கினே பார்க்குற அளவுக்கு என்னை விட்டு வச்சுக்கிறீங்களா? என் நிலைமை என்னன்றது என் கூட இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும். நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன். ஐயா, இவன் கொண்டு வந்து விட்டதுனால அப்போஸ்தலருக்கு எடுத்து இந்தா கூட்டு வந்து ஒரு புது விசுவாசி விட்ட 10,000 கொடுக்கல. நான் சொல்றேன், உங்களை காட்டிலும் திறமசாலிகள், உங்களை காட்டிலும் அறிவாளிகள் கர்த்தருக்காக பயன்பட வெளியே காத்திருக்கிறார்கள். தேடி கண்டுபிடிகள் பர்னபாக்களே. ஆறுதலின் மகனை தேடி கண்டுபிடிங்க. கிருபை பெற்றவங்களை பார்த்தா, நல்லா சினிமா பாட்டு பாடுறவனை பார்த்தா விட்டுறாத. மோகன் பாட்டு இட்டு பாடுவான், கமல் பாட்டு இட்டு பாடுவான், அவன் பாடினா அப்படியே எஸ்பிபி மாதிரியே இருக்கும், அவனை விட்டுறாத. அவன் தான் கர்த்தருக்காக வல்லமையாய் தேசங்களை அசைக்க. ஆமே, பேச்சு திறமை இருக்கிற ஆளை பார்த்தா விட்டுறாத. பேச்சு திறமை இருக்கிற ஆளை பார்த்தா என்ன பண்ணா, அவனை பிடிச்சி வலிச்சிக்கிச்சு எப்படியாவது ஆண்டவர்கள் என்ன பண்ணினா. நீ நினைக்கூடாது, இவன் வந்தா சர்ச்சில் நம்மளை விட முன்னாடி ஆயிட்டு நம்மளை பாஸ்ட் டம்மி பண்ணுவாரோ. இந்த புத்தியை பாதி பேருக்கு என்னது பிரதர், லிமிட்டாக இருக்கணும். சில நேரம் சொல்லி பாஸ்டர் கிட்ட ரொம்ப நெருங்கக்கூடாது, பார்க்குற வரைக்கும் தான் வெளியில் பிரம்மாண்டம், உள்ளெல்லாம் பண்ண அப்படின்வாங்க. யார் புதுசாக இவங்களே கூட்டணுன்ட்டு இவங்களே பாஸ்டரை பற்றி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ரொம்ப நெருங்கிடாது அப்படின்வாங்க. அவன் இனிமேல் பண்ண மாட்டான். அவன் நேற்று ஒரு பாஸ்டர்னு சொல்லிட்டு போனார், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார், நல்லா இருந்தான் என் பையன், அம்சம் ஏன் ஒரு ஊழியக்காரங்கிட்ட அசிஸ்டண்டாக போட்டோன்னு. அன்னைக்கு பின்மாற்றத்தில் போனவன் 18 வருஷம் ஆச்சு, இயேசுவே வேணான்னு போயிட்டான். ஐயா, நான் சொல்கிறேன், எவ்வளோ பேர் வெளியில் திறமசாலிங்க, ஆர்டிஸ்ட்டு. போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் மைக்கை பிடிச்சி இந்த பலிபீடத்தில் வந்து பேச எனக்கு தெரியல, அழைப்பு இருந்தால் வந்து தாராளமாக பேசுங்க. இல்லைங்க, அண்ணன் நவதீனன் இருக்கா, எஃப்எம்பிபியில் நவநீதன் இருக்காருங்க, நாளைக்கு மீட்டிங் போகிறாருன்னா அப்படியே வரைவார். ராத்திரியெல்லாம் உட்காந்து ஒரு 7 படம் வரைஞ்சிருவார். அப்படியே சாட்டில் வளர்ந்து போன உடனே அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பார். உள்ளே வந்து அந்த படத்தை பார்க்கும்போதே அழுவான். இது வரைக்கும் 300 மிஷினரிகள் அந்த படத்தை பார்த்துட்டு மிஷினரி ஊழியத்துக்கு போயிருக்கிறான். எப்பேற்பட்ட நவநீத கதைகள் கேட்குறீங்களா? யூடியூப்ல கண்ட குப்பை, சீமான் பேசுறது, வெங்காயம் பேசுறது, வெள்ளைப்பூண்டு பேசுறது, சமையல் பண்றது எப்படி, அது பண்றது எப்படி. நல்லா சமைச்சிருந்தாலும் யூடியூப் பாதே கெட்டு போச்சு. இப்போ தெரியுமா உங்களுக்கு? பேசுங்க, மிஷினரி ஸ்டோரி, வில்லியம்ஸ் கேரி ஸ்டோரியை பாருங்க, நவநீத கதைகள் கேளுங்க, மிஷினரிகளுடைய பயோகிராஃபியை பாருங்க. ஐயா, திறமை உள்ளவனா வெளியில் இருக்கிறாயா. பர்னபா ஒன்றை கண்டுபிடிச்சான், நான் ஆறுதலின் மகன், நான் பவுலை தேடணும், தேடி கொண்டு வந்தா அவனை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவாரு. சகோதரி, உன்னோட உன் ஃப்ரெண்டை தேடு, உன் வீட்டில் இருக்க யாரையோ தோடு, திறமசாலி யாராவது, நிறைய சபைக்கு பணம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறவன் தான் தேடு.
சொல்லுங்க. நம்மளால கொடுக்க முடியல, கொடுக்குற ஒரு ஆள் என்ன பண்ணுனா வரும்போதே வழியில சொல்லக்கூடாது, ரொம்ப குத்துறாத அப்படின்னு சொல்லி கூட்டு வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உன்னால எவ்வளவு முடியுமோ கொடு சொல்லுங்க. ஆமே. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதில் ஒருத்தி பாருங்க, எனக்கு ரொம்ப நேற்று நைட்டு அதை ரொம்ப அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்து எப்படி இளைப்பாறுதல் தரா பாருங்களேன். வாசி 8ஆம் வசனம் வாசி. 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த ஐயா, சாதாரண ஏதோ சோத்துக்கு வழி இல்லாத பொண்ணு இல்லையா, கணம் பொருந்தியவள், பணக்காரி, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, கணம் பொருந்திய ஒருவள் அவனை போஜனம் பண்ண எப்படி கேட்கணும்? ஊழியக்காரங்கள எப்படி கேட்கணும்? வந்தாவா வராட்டினா போன்னு கேட்க கூடாது, வருந்தி கேட்டுக்கொண்டாள். சிஸ்டர் கவனிங்க, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க பாஸ்டர், நீங்க வந்து சாப்பிட்டா சந்தோஷம். இப்போ பாஸ்டருங்க மேல ஒரு மரியாதையை கிரேடே போயிடுச்சுங்க. எங்க காலத்துல நாங்களாம் உண்மையில ரட்சிக்கப்பட்டப்போ எங்க பாஸ்டர் சாம்பார் தான் குடிப்பாரு, கப்புல ஊற்றி ஊற்றா குடிப்பார். அவருக்காகவே பார்த்து என்ன பண்ணுவான், அவர் வச்சுட்டு போன ஏசியில் இருந்து உங்களுக்கு தெரியும், அவர் வச்சுட்டு போனதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவோம். ஆமாவா இல்லையாம்மா? ஆமாவா இல்லையா? அவங்க மிச்சம் வச்சுட்டாங்கன்னா அந்த அபிஷேகம் வரட்டும் நமக்குள்ள சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம். இப்போ பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலே என்ன கேட்க போறான்னு பயமாகுது. இப்போ நான் அந்த மாதிரி பாஸ்டர்ல உங்க வீட்டுக்கு சாப்பிடுவோம் வரமாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அவ வருந்தி கேட்டுக்கொண்டால் வருகிற போதெல்லாம் அங்கே வந்து தங்குவான். கல்யாணம் ஆவாத ஒரு எலிசா அங்கே வந்து தங்குவான். அவளுக்கு நல்லா தெரியுது, இந்த மனுஷன் ஊரா தீர்க்கதரிசனம் சொல்ல அலையறான், இந்த மனுஷன் கர்த்தருக்காக ரொம்ப பாடுபடுறான், இந்த மனுஷன் ரொம்ப பிரயாசப்படுறான். இந்த மனுஷன் கவனிங்க, ஒரு ஊருக்கு வரா, அந்த ஊர்ல அநேக வீடுகள் இருக்கு பிரதர். சூனேம்ல கொஞ்சம் வீடு இல்ல, ஏகப்பட்ட வீடு இருக்குது. ஆனா அந்த பெண்ணுக்கு மாத்திரானா இந்த ஊழியக்காரனை ஆறுதல் படுத்தணும். இந்த தேவம கையை தட்டிடுங்களா ஒரு தடவை. ஐயா, உனக்குள்ள அந்த எண்ணங்கள் வரணும். யாரோ ஒருவரை ஆறுதல் படுத்துவதற்கு உன் இருதயம் ஏங்கணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றா, வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, காலிங், அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனாகிய பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்படி 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 பாருங்க, முதல்ல எங்க கேட்கறா பாருங்களேன். என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பாருங்க, நிமிந்து பார்க்கணும். இது பயங்கரமான கான்டெக்ஸ்ட். கல்யாணம் ஆகாத ஒரு ஊழியக்காரன், ஓகேவா? இவளுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமா, இவங்க வீட்டுக்காரங்க இவளுக்கு 33 வயசு டிஃபரெண்ட். 33 இயர்ஸ் மூத்தவன் யாரு? மனைவியை விட இந்த ஆளு. அதில் படிச்சிங்கனாலே தெரியும். இப்போ கேட்குறா, இவருக்கு நம்ம வீட்டில் ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடலாமா? எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை இப்போ ஆளே சொல்கிறான், பாஸ்டர் கிட்ட ரொம்ப பேசாத, ரொம்ப பண்ணாத, போனியா வந்தியா சர்ச்சுக்கு? ஆமாம் தானம்மா, வந்தியா போனியா, அந்த வேலையை வரையும் பாரு. இங்கே அப்படி யாருமே கிடையாது. நான் சொல்கிறேன், நான் அவியானவர் பேச சொல்கிறேன். கவனிங்க, இங்கே யாருமே அப்படி கிடையாது. என்ன கவனிங்க, போய் கணவன் கிட்ட பர்மிஷன் கேட்குறா. அவளுக்கு என்ன தெரியுமா ஒரே நோக்கம்? என்ன நோக்கம் தெரியுமா? இந்த மனுஷன் ஊர் அலையிறான், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமே, கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் இருக்கட்டுமே. அப்படி கேட்ட உடனே நான் சொல்கிறேன், பர்மிஷன் கொடுத்துட்டான் கணவன். உடனே மேஸ்திரியை கூப்பிட்றா. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பணத்தை செலவு பண்ணுறான் அந்த ஊழியனுக்காக. மேலே மெத்தையில் அன்னைக்கும் காங்கிரீட் வீட்டில் வாழ்ந்துருக்கிறா, மேலே வீட்டை கட்டுறான்றா. மேலே வாசி, அந்த வசனம் வாசி. இதுல 5 விளக்கம் இருக்குது. சொன்னா இதே ஒரு பிரசங்கம் ஆயிடும், நேரம் ஆயிடும். கவனிங்க, மெத்தையின் மேல் ஒரு வீட்டை கட்டி. என்ன சிஸ்டர்? முதல்ல கவனிங்க பிரதர், மேலான சிந்தனையில மற்ற மனிதர்களை வைங்க. எங்க வைங்க? மேலான இடத்துல வைங்க. உங்க இருதயத்தில் அவங்களை குறித்து மேலா வைங்க. ரொம்ப கீழே இறக்கிடாதீங்க, உங்ககிட்ட ரொம்ப பேசுறாங்கன்னுட்டு. மேலான இடத்துல இருக்கணும். உன் கணவன் எங்க தெரியுமா? உன் இருதயத்தில் ஒரு மேலான இடத்துல. அவனை ரொம்ப சீப்பா கீழே நினைச்சிடாத. உன் மனைவி எங்க தெரியுமா வைக்கணும்? ஒரு மேலான இடத்துல. உன் பிள்ளைங்களை எங்க தெரியுமா வைக்கணும்? வாலிப பிள்ளை கவுனி, நீ பிகாம் படிக்கலாம், உங்க அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம் போனை பத்தி. அவங்களை எங்க வைக்கணும் தெரியுமா? கீழான இடத்துல வைக்க கூடாது, மேலான இடத்துல வைக்கணும். இவளுக்கு தெரியும் தான் வீட்டுக்குள்ள அறை இருக்குது, ஆனா இங்கே தங்குவதற்கு தகுதி உள்ள ஆள் அல்ல. இவன் மேலே மேலே உயர்ந்த இடங்களில் இருக்க வேண்டிய ஒரு நபர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அப்படிலாம் வந்து யாரோ ஒரு பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பாஸ்டர் அப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதுனால எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அந்த கேட்டகரியில் தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. என்னமோ தெரியல, ஆவியானவர் சொல்கிறதுனால சொல்கிறேன். இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். நான் யார் இடத்துலையும் அனாவசியமாக என்ன பண்ணதில்லை, இது வரைக்கும் பேசவே மாட்டேன். நம்ம சபையிலையும் ஒரு 4-5 விதவைகள் இருக்காங்க.
என் சகோதரிகள் இருக்காங்க. நானும் அவங்களுக்குலாம் அனாவசியமாக என்ன பண்ணதில்லை. ஏன்னா என் குவாலிட்டி சிலருக்கு தெரியாமல் வீட்டில் ஊழியக்காரங்களை பற்றி வீட்டில் தப்பாகவே பேசாதீங்க. நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நான் உணர்ந்து சொல்கிறேன். ஆவியில் உணர்ந்து நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினதை வச்சு சொல்கிறேன் நான். சரிங்களா? அவ என்ன பாருங்க, ஒரு திருமணம் ஆகாத ஒரு பாஸ்டர், இவளுக்கோ குழந்தை இல்லை, வீட்டுக்காரருக்கு இவருக்கு எவ்வளோ கான்ட்ரவர்சினா 33 to 35 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் உள்ள ஒரு ஆள் தைரியமாக போய் சொல்கிறா என்ன சூழ்நிலைன்றதை. சொல்லினது மாத்திரமல்ல, எங்கே வச்சிருக்கிறா? உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறா. சொல்லுங்க, எங்கே வச்சிருக்கிறா? உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறா. ரெண்டாவது என்ன பண்ணாலாம்? வாசிங்க. என்னதுமா? என்ன பாஸ்டர்? கட்டில்னா இளைப்பாறுதல், சமாதானத்தை கொடுக்க விரும்புறா ஒரு மனுஷன். இவகிட்ட இருந்தது அப்படி வருது பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் மற்றவங்களுக்கு அவுட்புட் ஆகும். புரியுதா நான் சொல்றது? முதல்ல உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும், சமாதானத்தை. இந்த ஊழியக்காரன் எப்பவுமே பாருங்க, நம்ம உடம்பு இளைப்பாடுறதுக்கு சமாதானத்துக்கு கட்டில படுப்போம். அவ எவ்வளவு அழகா நேர்த்தியா பாருங்க இளைப்பாறுதல் ஸ்தலமா மாறுறா. கட்டிலை ஒன்று அங்கே போட்டால் மேஜை அப்படின்னா பாஸ்டர் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தின் அடையாளம் மேஜை. மூத்த பரிசுத்தவான்கள், நான் வளர்ந்த பரிசுத்தவான்கள், தாமஸ் ராஜையாவாக இருக்கட்டும், சாம், அவங்களுக்குன்னு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு வருத்தம், எனக்கு அந்த மாதிரி டேபிள் இல்லை. என் டேபிள் இதுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்பயுமே என்னை பார்க்க வந்தால் தெரியும், இங்கே தான் உட்காந்துருப்பேன். அந்த டேபிள் என்பது என்ன? தேவனோடு காத்திருக்கிற ஐக்கியம். இவளுக்குள்ள முதல்ல இளைப்பாறுதல் சமாதானம் இருந்ததுங்க. ரெண்டாவது, தேவனோடு அந்த மனுஷனுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறா. தேவனோடு அவன் நெருங்கி போறதுக்கு தன் வீட்டின் மேலே ஒரு மேஜையை வைக்கிறா. மூணாவது வாசி, டைம் ஆகுது. நாற்காலி. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னமா நாற்காலி, பெர்மனன்ட் ரெசிடென்டல், அந்த இடத்திலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள இயேசு தங்கி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். போயிடாதீங்கப்பா. அப்புறம் போகிறவர் போல இயேசு போயிட போறாரு உங்களை விட்டு. எப்படியாவது சேரை போட்டு என்ன பண்ணிடுங்க அவரை. அடுத்து வாசி. குத்து விளக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலை, சாட்சி, வெளிச்சம். உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது சாட்சி இருக்கணும், ரொம்ப முக்கியம். இவ்வளத்தையும் அந்த மாடி வீட்டில் எவ்வளோ ஆயிருக்கும் செலவு? எவ்வளோ ஆயிருக்கும் செலவு? யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு தெரியும், நான் ஒரு கப்பர்நகூம், நான் மற்றவர்களை இளைப்பாறுதல் படுத்துவதற்காக. சகோதரி, இதுல என்ன சத்தியம் தெரியுமா? மற்றவர்களுக்கு நீ இளைப்பாறுதலின் ஸ்தலமாய் மாறுவாயானால் பல நாட்களாய் உனக்கு நடக்காத அற்புதம், பல நாட்களாய் உனக்கு கிடைக்காத காரியம் கையை தட்டி சொல்லி நீ ஆண்டவர் சொல்றாரு, சூனேமியால நீ யாரையோ ஆறுதல் படுத்தின இல்ல, நீ பல நாட்களாய் உன் கணவனுக்கு வயசாயிடுச்சு, குழந்தை பிறக்காது நினைச்ச ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நான் உன்னிடத்துல வருவேன், நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ ஊழியக்காரனை ஆறுதல் படுத்து, உன் குடும்பத்தை ஆறுதல் படுத்து, உன் புருஷனை ஆறுதல் படுத்து, உன் மாமியார் ஆறுதல் படுத்து, உன் மருமகளை ஆறுதல் படுத்து. பல நாட்களாய் தடையாய் இருக்கிற திடாபாக்காவா கையை தட்டி சொல்லு. பல நாட்களாய் சத்துரு சிலரை தடை பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, அதை உடைப்பாரு. நீ ஆறுதலின் ஸ்தலமாய் மாறும்போது கர்த்தர் உனக்கானதை திறந்து கொடுப்பாரு. அவளுக்கு தெரியாதியா, நான் இவ்வளோ இந்த மனுஷனை இறைப்பாறுதல் பண்றேன், எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்குன்னு தெரியாதியா. நான் சொல்றேன் சகோதரா, சகோதரி, இயேசு நீங்கள் இப்படிப்பட்ட ஆறுதலின் பாத்திரமாய் கப்பர்நகுமாய் மாற வேண்டும் என முடிவெடுத்து தான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. நான் சொல்றேன், இந்த திருச்செயல் அப்படி பல பேர் மாற போறாங்க. விசுவாசிச்சா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒரு கப்பர்நகும் ஆறுதலின் பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதான் சொன்னேன், 12 வசனம் எடுக்கணும்னு நினைச்சேன். இது ஒண்ணுத்திலே இவ்வளவு ஆழத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ரெண்டாவது திரும்பி வாசிங்க. மார்க் 2:1 வாசிங்க. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று. ஆமே. எல்லாருக்கும் வீடு இருக்குது நம்மளுக்கு. ஆமே. அந்த வீடு இயேசுவுக்காக இருக்கிறதா, பயன்படுதா? இன்னைக்கு அதான் கேள்வி. அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். சகோதரியே, சகோதரா, இதை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, உன் வீடு இயேசுவுக்காக பயன்படுகிறதா? நீ எந்த நோக்கத்திற்காய் வீடு கட்டினாய்? நீ எந்த தரிசனத்தோட வீடு கட்டினாய்? அந்த வீடு இன்றைக்கு இயேசுவுக்காக செயல்படுகிறதா, பயன்படுகிறதா? இன்றைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய சிட்டி கப்பர்நகும், அவங்களுக்கு நல்லா தெரியும், வாடகை விட்டா பல லட்சம் ரூபாய் வாடகை வரும். ஆனால் இயேசுவுக்காக கொடுத்துட்டாங்க.
நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வீடு கட்டினா அது இயேசுவின் ஊழியத்துக்காக பயன்படுதான் வீடு கட்டணும். பெரிய பெரிய டிசைன் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் கட்டாத. நான் சொல்லுவேன், நீ வீடு கட்டினா குறைஞ்சபட்சம் 50 பேர் ஹாலில் உட்காரணும். எவ்வளோ பேர் உட்காரணும்? 50 பேர். விசுவாசிங்க ஆண்டவர் அப்படி வீடை கொடுப்பார். அல்லேலூயா. மாசம் மாசம் வீட்டு கூட்டணும். வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டு கூட்டம் இல்ல, மாசம் மாசம் என் வீட்டில் நடத்து பாஸ்டர். மாசம் மாசம் பிரியாணி போடுறேன். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யத்திலும் மேன்மேலும் சிறந்திருக்க செய்ய போறாரு. விசுவாசிங்க, ஆமென் சொல்லுங்க. அது இயேசுவின் ஊழியத்தை. அதுக்கு தான் சொல்லுவேன், நீங்க வீடு கட்டினீங்கன்னா நிறைய சர்ச்சு இருக்கிறதுக்கு நடுவில் போய் இடம் வாங்கி வீடு கட்டிக்காதீங்க. சர்ச்சின்னா ஊர்ல இல்ல. இப்ப எவனும் பஸ்ஸை நம்பி இல்ல. யாருன்னா பஸ்ஸை நம்பிக்கிறியா? சேராட்டை நம்பி இருக்கிறியா? ஒன்றும் கிடையாது. எல்லா வீட்லையும் கார் இருக்குது, பைக் இருக்குது. எங்க சர்ச்சே இல்லைன்னு பார்த்து அங்கே ஒரு இடம் வாங்கணும். அங்கே ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு வீட்டை கட்டணும். 50 பேர் இருக்கிற ஹாலாக வச்சு என்ன பண்ணணும்? ஒரு இடத்த ஒன்று கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லையா, கிறிஸ்துவரே இல்லாத பகுதி எதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து கொமகும்பேடு 10 நிமிஷம் தான். எவ்வளோ நேரம் ஆமா? 10 நிமிஷம் ஆமாம். கொமகும்பேட்டில் போய் ஒரு இடத்த வாங்கணும். இடத்த எவனும் வந்து பாகிஸ்தானில் சாரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இடம் வாங்கலாம். தெரியுமா உங்களுக்கு? இந்திய குடிமக்கள் இடம் வாங்கி அதில் ஒரு வீட்டை கட்டி அதை 50 பேர் வச்சு நடத்தணும். 50 பேர் ஹால் கட்டணும். கட்டின உடனே கொஞ்ச நாள் பார்ப்பான், என்னடா கிறிஸ்டின் நம்ம ஊருக்கு புதுசாக குத்தனை வந்துட்டுக்கிறானே, முதல்ல டியூஷன் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? டியூஷன் எடுக்கணும். அதுக்கு தான் பிகாம் போகிற இந்த காலேஜ் கவுனி. முதல்ல டியூஷன் எடுக்கணும். கொஞ்சம் டியூஷன் எடுத்தோன்னா பிள்ளைங்களாம் வர ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், நீ போனாலே ஊழியம் தொடங்கிடும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீ காலை வச்சாலே அங்கே ஊழியம் ஸ்டார்ட் ஆகிடும். அல்லேலூயா. உன் வீடு ஒரு டியூஷன் எடுக்கணும். அப்படி ஒரே சண்டே ஸ்கூல் எடுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? நவுத்தின் வந்து ஒரு நாள் பாஸ்டர் வந்து வீட்டுக்கு கூட நடத்து பாஸ்டர் சின்னதாக ட்ரம் வாங்கி டொங்குன்னு அடிக்கணும். தேவனுக்கே மகிமை. ஒரு 2 வாரம் கழிச்சு ஒருத்தன் வருவான், என்னம்மா ட்ரம்முன்னு அடிக்கிறீங்க? நாங்கள் கிறிஸ்டின் சார் அடிக்கிறேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீ கூட தான் விலை காட்டுற சார். நான் எதனா கேட்டேன் சார்னு கேட்கணும். பீச்சில் தம்பி சுவிசன் சொல்லினே இருந்தா போல 2 லேடி போலீஸ் வந்துச்சு. லேடி போலீஸ் சார், ஒரே நியூசன்ஸ் சார், அஃபிஷியல்லேருந்து போன் சார், தயவு செஞ்சு நின்று சொல்லாதீங்க சார், நடந்துங்கன்னே சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன், என் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார்கள் மேலே இவ்வளோ பெரிய ஆரணை மாட்டி வச்சுன்னு காலங்காத்தாலே பிள்ளையாருக்கு கொண்டாட்டன்னு பாட்டு போடுறான். நான் எந்த கேஸ் கொடுக்கிட்டோன்னேன் சார். புரியுது சார் உங்கள் நிலைமை, கொஞ்சம் எங்களுக்காக சார், எங்களை பிரச்சனை பண்ணுவாங்க சார். அடிக்கணும், ட்ரம் அடிக்கணும், மெதுவாக அடிக்கணும். ஒரு வீட்டுக்கிட்ட வைக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டே கிளாஸ் என்ன பண்ணணும்? ப்ரேயர்ஸ் எல்லாம் மாறணும். என்ன மாறணும்? அங்கே நிறைய பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க சிஸ்டர். அங்கே அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விங்க தான் வருவாங்க. ஃபஸ்ட் எடுத்தவங்க யார் தான் வருவாங்க? கேள்விங்கன்னு உதாசீனப்படுத்தாத. கேள்விக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணுக்கு ஒரு பேத்தி இருக்குது, அந்த பேத்திக்கு கல்யாணம் ஆகிட்டுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு பையன் 2 வீலரில் ஒரு ஆயா லிஃப்ட் கேட்டுச்சான். நடா போய் ஆயா லிஃப்ட் கேட்குதுன்ட்டு சரி ஆயா பார்த்தா பாவமாகுதுன்னு ஏற்றிக்கினானா. ஏற்றி போய் வீட்டில் விட்டா 3 பேத்திங்க வந்து ஆயா வரவேற்காம பார்த்தானா. என்ன கிஃப்ட் தான் நம்மளுக்கு. செம ஆயா பிடிச்சி. ஆயா இனிமேல் நீ எங்கே போனாலும் யாருக்கு ஃபோன் பண்ண? நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. பிரேயர்ஸ் இல்லை, முதல்ல ஆயா தான் உட்காந்து உட்காரும். அப்புறம் யார் வரும்? பொண்ணு வரும். அப்புறம் யார் வரா? பேத்தி வரும். பாஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்ச நாளுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லுவேன்? மேலே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, கொட்டா ரெடி ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. மேலே என்ன பண்ணிடலாம்? நான் என்ன சொல்லுவேன்? கொட்டா போட்டு நீயே தான் நடத்தணும். நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட முடியாது, வந்து நிற்க முடியாது. உன்னையே ட்ரெயின் அப் பண்ணிடுறேன். ஆமென் சொல்லுங்க. ஐயா வீடு நீ கட்டினீன்னா இப்படி கட்டணும். வீடு எங்க கிறிஸ்டினுங்கிறான் பார்த்து அந்த சந்தில் ஒரு இடத்த வாங்கி கட்டிக்கின்னு என்ன பண்ண போற? போறாம அவன் சொல்லுவான், உங்க பாஸ்டர் இப்படியா சொன்னாரு, 5000 கேட்டாரு பாரு. கேட்காதிய. எங்க பாஸ்டர் 2000 தான் கேட்ட. எங்க சர்ச்சுக்கு வந்துடுறியா நீ? இந்த சர்ச்சில் இருக்குது, அந்த சர்ச்சு கூட்டும் போறது, அந்த சர்ச்சில் இருக்குது, இந்த சர்ச்சு கூட்டும் போறது. இதுக்கு தான் அங்க போய் வீடு கோமகமேட்டில் வீடு கட்டினா உன்னை எவனும் கூப்பிட மாட்டான். நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன் பிரதர், இதெல்லாம் உங்க வீட்டில் நடக்கணும் பிரதர். அதுக்கு தான் பெரிய ஹால் கட்டணும். 10:24 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் வாசி பாருங்க. இயேசு யாருன்னு தெரியாது கொர்நேலியுவுக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆனா வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறான் பாருங்க. பேதுருன்ற பாஸ்டர் வராரு, அவனுக்கு ஒரே சந்தோஷம். யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தான்? நம்ம யாருமே கூப்பிட மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஆளுங்களே வந்து வாரம் மாசம் பிரியாணி துண்ணு, சப்பாத்தி, இட்லி, கோழிக்கறி குழம்பு எல்லாத்தையும். ஒரு 4 ஃப்ரெண்டு இல்லையாப்பா உனக்கு? ஒரு 5 பேர் உன் சொந்தக்காரன் இல்லையாப்பா? உன் பங்காளி இல்லை? சாவுனா 10 பேர் வரானே. கல்யாணம் 77 பேருக்கு நோட்டீஸ் வைக்கிறியா? வீட்டு கூட்டத்துக்கு வையே. அதுக்கு தான் வீட்டு கூட்டம். வாசி வசனம் 10:24. மறுநாளிலே
கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறை. முதல்ல யாரை கூப்பிட்டான் சிஸ்டர்? கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிட்டான், அக்கா தங்கச்சி கூப்பிட்டான், சித்தப்பா பசங்களை கூப்பிட்டான், பெரியப்பா பசங்களை கல்யாணம் மாதிரி நடத்தனியா வீட்டுக்கு கூப்பிட்டோம். நாங்க இருந்த சபையில 100 பேர் போவாங்க. எத்தனை பேர் போவாங்க வீட்டுக்கு கொடுத்துக்க? சந்தோஷமா செய்வாங்க. நானா செஞ்சதே ஒரு 20 கிலோ பிரியாணி போட்டு செய்வோம். 20 கிலோ பிரியாணி சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பேர் நம்ம வீட்டை தேடி, நம்ம ஒரு அனாதைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களப்பா, எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா? நம்மளே உட்காந்து வீட்டில் பாஸ்ட் 7 மணிக்கு வந்துடுவாரு. அவர் வந்து அவரே ஒரு மால் அடிப்பாரு. எதனா பெஸ்ட் போட்டோம், சுட்டு வச்சுக்கிறேன், சாப்பிட்டு போட்டோம். உறவின் முறையாரை கூப்பிட்டான் வீட்டில். அப்ப கவனிங்க, இதுல என்ன ஆழம் தெரியுமா? அப்ப எப்பேற்பட்ட ஊட்ட கட்டி வச்சிருந்தான் பாருங்க. அவனுக்கு தெரியும் ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட போறேன், ரட்சித்தா ஜனங்கள் எல்லாம் என் வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஆமென். உறவின் முறையாரை அழைத்தான். வாசி. அப்படின்னா என்ன பிரதர்? நான் இதெல்லாம் நீங்க சும்மா இப்படி படிச்சுட்டு போறீங்கல்ல, நான் இதை போய் நோண்டுவேன். என்ன அது விசேஷித்த சிநேகிதர்? அவன் கூட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க தெரியுமா? பிறந்ததுல இருந்தே வளர்ந்து படிச்சு வந்தா பாருங்க, அவன் தான் விசேஷ சிநேகிதரம். அவனெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றான், போய் அவனெல்லாம் தேடுறான் பிரதர், தேடி சொல்றான். எதுக்கு? நம்ம பழைய லவர் எப்படி இருக்குது, அது நல்லா வாழ்தாடா, இது நல்லா வாழ்தாடா, அவன் குடிகாரனா மாட்டானாமடா, இப்படி ஆயிடுச்சாம். பழைய ஃப்ரெண்டை பார்த்து அதுக்கு பேசக்கூடாது. கொர்நேலியு அதுக்கு போல. எதுக்கு தெரியுமா பழைய ஃப்ரெண்டை தேடினா சிஸ்டர்? வீட்டு கூட்டம் நடக்குது, எங்க வீட்டில் ஒரு பாஸ்டர் வராரு, பீட்டர்னு ஒருத்தர், வரியா அப்படின்னு கூப்பிட்டு, வாசி டக்குன்னு வாசி, கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தாயா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனத்தை? இன்னைக்கு உன்னோட ஆண்டவர் பேசுறாரு, மகளே, உனக்கு கட்டி கொடுத்த வீடு வீட்டு கூட்டம் நடத்த, உனக்கு கட்டி கொடுத்த வீடு பிரேயர் செல் நடத்த, வாரம் நீ அங்க ஒரு பிரேயர் செல் நீ அடிக்க ஆரம்பிச்சா 4 கேள்வி வரும். அதுக்கு 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னா பின்னாடி பொண்ணு வரும், பின்னாடி பேரன் வருவான், பேத்தி வருவான். உன் வீட்டை கட்டிக்கின்னு நீ பாட்டு உட்காந்து ஹாயா பெரிய 42 இன்ச்சு டிவி பார்த்து சீரியல்லே ஓடுது பல ஊடு. அதுக்கா டிவி, அதுக்கா கிரைண்டரு, அதுக்கா மிக்சி. எதுக்கு கிரைண்டர் தெரியுமா? வரவங்களுக்கு வடை சுட்டு கொடுக்கணும், பிரேயர் செல்லுக்கு வரவங்களுக்கு. சொல்லுங்க ஆமே. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளும் இயேசுவுக்காக பயன்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொர்நேலியு காத்திருந்தாயா. நடந்தது என்ன? 44 48 வாசி, சீக்கிரம் வாசிங்க. 44 48. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கினார். ஒரே வீட்டு கூட்டத்தில் ஆவியானவர் இறங்கினாரு. ஒரே வீட்டு கூட்டத்தில் அந்நிய பாஷை வந்துச்சு. ஆமே, சரியா செலக்ட் பண்ணி கூட்டு வந்துக்கிறான் பாருங்க. 10 வருஷம் ஆச்சு சபைக்கு வந்து, இன்னும் என்ன வரல நம்மளுக்கு. ஆவியானவரும் கூட வரல, அந்நிய பாஷையும் கூட வரல. அதில் வேற யாரோ ஒருத்தர் எழுதி வேற கொடுக்குறாராம் டைரியில், நீங்கள் போய் இதை படிச்சிங்கன்னா அந்நிய பாஷை வந்துடும்ட்டு. அப்படிலாம் ஆவியானவர் வரமாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப வாஞ்சிக்கணும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். அப்போ தாகம் இருக்கணும், அந்நிய பாஷை தாகம் இருக்கணும், பரிசுத்தாவியார் நம்ம கூட இருக்கணும்னு. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னே எனக்கு அந்நிய பாஷை கொடுத்துட்டார். ஞானஸ்தானம் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். சும்மா கொஞ்ச நேரம்லாம் இல்லை, நீங்கள் பேசுகிற 3 நாள் பல மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருப்பேன். ஐயா வாஞ்சிக்கணையா. அவனுங்க பாரு, அவன் செலக்ட் பண்ணி கூட்டின்னு வந்த சொந்தக்காரன் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வந்து, நான் சொல்லுவேன், வசனம் சரியாய் போதிக்கப்படுமானால் அந்த இடத்துல ஆவியானவர் பலமா கிரியை செய்து உங்களை நிரப்பாவர், வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லிடுங்களேன். கேட்டு வாசி முடிச்சிடலாம். அடுத்த பகுதி போலாம். வாசி, தொடர்ந்து வாசிக்குமா அந்த வசனத்தை. யாவர் மேலும் இறங்கினார், பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கேட்கும்போது பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால அவளுக்கு, நான் என்ன நினைக்கிறேன், ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யாரு? கொர்நேலியு. ஸ்விம்மிங் பூல்ல கூட்டு போய் என்ன கொடுத்துட்டாரு? நான் சொல்றேன், வீடு கட்டும்போது பக்கத்தில் ஒரு தொட்டியும் சேர்த்து கட்டுங்க. இல்ல தண்ணி தொட்டியாவது சிமெண்ட்லயாவது கட்டுங்க. ஸ்லாபை தந்துட்டு உள்ள முழிக்கலாம் ஏணி போட்டு. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் விசுவாசத்துல செய்யணும். 50 பேர் வச்ச ஆளு உன் வீடு சபையா மாற போகுது. விசுவாசமா செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஆளை கர்த்தர் அப்படி மாத்த போறாரு.
அவன் பாருங்க ஞானசான தொட்டிலாம் தெரியல டப்பான்னிட்டு போய் எவ்வளவு பேருங்க சொந்தக்காரன் ஒரே நாள்ல ரட்சிக்க போட்டான். இன்னைக்கு 10 வருஷம் ஆகுது உங்க அப்பாவை ரட்சிக்கிறதுக்கு துடியா துடிக்கிற உன் தம்பியை ரட்சிக்க உன் பெரியமாவை ரட்சிக்க நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? உனக்குள்ள அந்த வாஞ்சை இல்ல, தேடல. தேடி இருந்தா இவன் தேடுறான். வாஞ்சை இருக்கணும் உள்ள. சும்மா ஏதோ ஒரு பார்மலி அப்பாவை ரட்சியம், அம்மாவை ரட்சியம், ஆயாவை ரட்சியம், பாட்டியை ரட்சியம், பெறாமாவை ரட்சியம், ரட்சிப்பர். வாஞ்சை இருக்குதா? வாஞ்சை இருக்குதா சிஸ்டர்? கொர்நேலியை பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளு, 100 பேருக்கு அவன் தான் லீடர். ஆனால் தேடுறான், எல்லாரும் தேடி 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 அவங்க வர்றதுக்காக காத்திருக்கிறான். அவங்க வரவும் பேதுரு வரவும் கரெக்டாக இருக்குது டைமு. இதெல்லாம் எப்படிங்க ஆவியானவர் செட் பண்ணுறாரு எனக்கு தெரிலங்க. அந்த வாஞ்சை இருக்குமானால் உனக்கு சரியான நேரத்தில் சரியானதை இணைத்து உன்னை ரட்சிப்பில் உன் குடும்பத்தை நடத்துவார். ஆமே. அப்போனா என்ன இதில் என்ன பாஸ்டர் அர்த்தம்? என்ன அர்த்தம் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டி கொண்டு வர வேண்டியது தான் நம்ம வேலை, கிரியை செய்ய வேண்டியது தேவனுடைய வேலை. ஆமே. ஒரு நாள் நயங்காட்டி கூட்டுவாங்களே உங்கள் அம்மாவை, ஒரு நாள் நயங்காட்டி எங்கள் பாஸ்டர் நல்லா பேசுவார் அப்படி தான் சொல்லி கூட்டுவாங்க. எங்கள் பாஸ்டர் ரொம்ப ஜாலியாக பேசுவார். அப்படி ஜாலியாக பேசுறது இப்போ பிரச்சனையாகுது. ஆமேன். அதனால் முடிவெடுத்துட்டேன், என் வாய்க்கு காவல் வையும் கர்த்தாவே, என் உதடு வாசலை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆமேன். அல்லேலூயா. அதனால் கவனிங்க, வருவார் அப்படி கூட்டுவாங்க இப்படி கூட்டுவாங்க. இல்லை 2வது சனிக்கிழமை டிபன் கொடுப்பாங்கன்னு சொல்லி அது கூட்டுவாங்க. இல்லைன்னா என்னைக்குன்னா ஸ்பெஷலாக பிரியாணி போடுறோம்ல, அன்றைக்காவது என்ன பண்ணுங்க பிரியாணி அப்படி அது கூட்டுவாங்க. கூட்டுன்னு வர்றது உங்கள் வேலை, கிரியை செய்ய வேண்டியது தேவனுடைய வேலை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது கவனிங்க, இவன் சாட்சி. நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தேன் இதில் என்ன பார்த்ததுன்னா, இவன் கூப்பிட்ட உடனே எத்தனை பேர் வந்துட்டாங்க பாருங்களேன். அப்போ நம்ம ஊழியம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப சாட்சி முக்கியம். ரொம்ப கோவக்காரனா நீ இருந்து போய் 4 பேர் இவனே கோவக்காரன் இவங்ககிட்ட போய் நடாண்டுருவாங்க. தேவ பக்தி இருக்கணும். தன் குடும்பத்தார் அனைவரோடு சேர்ந்து கர்த்தரை விசுவாசிக்கணும். உங்களை பார்க்கும்போதே அந்த சாந்த குணம் முகம் என்ன பண்ணணும், சார் இருக்குது சார் ஏதோ உங்ககிட்ட. என்னை பார்த்தோன்னு நீங்கள் ஏசியா பாஸ்டரா அப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா ஏசியா மூஞ்சி தெரியுது சார். நான் ஏசியா நான் எழுதி வச்சுக்கிட்டீங்க. எங்கள் ஐயா போட்ட முழங்கால் ஏசியா மூஞ்சின்னு தெரியுது. ஆமேன்னு சொல்லுங்க. டிபிஎம் பார்த்தா தெரியுது. நான் சொல்கிறேன், நம்ம முகத்தை பார்க்கும்போதே இளைப்பாறுதலின் ஸ்தலம் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியணும் சிஸ்டர். எப்போ பாரு வெடுக்கு புடுக்குன்னு பேசிக்கின்னு சுற்றிக்கின்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் நம்ம சாட்சி கேட என்ன பண்ணிடக்கூடாது, அதுவும் சொல்லக்கூடாதா, சாட்சி கேட ஏற்படுத்திடக்கூடாது. நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து நினைக்கும் போது நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, அங்கே போனால் ரிலாக்ஸாக இருக்கணும். அப்படி தான் கொர்நேலியை கூப்பிட்டவொடனே எல்லாரும் வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். வீட்டில் சாட்சியாக இருக்கணும், ஊழியத்தில் சாட்சி அவசியம். சாட்சி இல்லாமல் நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சாலும் வேலையே ஆகாது. வேணா உங்கள் மூஞ்சிக்காக 4 பேர் வருவான். பழைய சர்ச்சாச்சே, ஞானசான குத்த சர்ச்சாச்சே, கல்யாணம் பண்ணி வச்ச சர்ச்சாச்சே, போ சாவு, யார் வானானது, அதுக்காக வேணா போவான் 4 பேர். ஆனால் சத்தியம் இருக்கிற சாட்சி இருக்கிற ஜனங்கள் தேடி வருவார்கள். நான் சொல்ற சபையை மாத்திரமல்ல உங்களையும் தேடி வருவார்கள். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. 1:8 அப்போஸ்தலர் நடபடிகள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு இருக்குது இல்லை. என்ன பாஸ்டர் இதுக்கு வியாக்கியானம்? இதுக்கு என்ன வியாக்கியானம்? கேட்ட வசனம் தான். என்ன வியாக்கியானம் தெரியுமா? நீ சாட்சியா வாழறதுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவை. சாட்சியா வாழறதுக்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எவனாலையும் சாட்சியா வாழ முடியாது. எழுதி வச்சுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளை சாட்சியா வைப்பார். எங்க? யூதேயா, சமாரியா, எருசலேம். என்ன எருசலேம் சொந்த வீடு, யூதேயா பக்கத்து ஊர்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், சமாரியா புறஜாதிகள் மக்கள் மத்தியில எல்லாம் நம்ம சாட்சியா இருக்கணும். சாட்சி இல்லாம நீ ஊழியம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ ஒரு காலத்தில் கத்தி எடுத்த, ஒரு காலத்தில் கம்பு எடுத்த, ஒரு காலத்தில் அடிச்ச. ஆனால் இன்னைக்கு உன்னை பார்க்குறோம் எப்படி தெரியுமா பார்க்கணும்? யூ ஆர் எ கம்ஃபர்ட் ஜோன். நீ ஒரு ஆறுதலின் பாத்திரமா மாறிட்டன்னு உன்னை பார்க்கணும். உங்கள் மாமியார் உன்னை எப்படி பார்க்கணும், உங்கள் வீட்டுக்காரர் உன்னை எப்படி பார்க்கணும் தெரியுமா? என் மனைவி ஆறுதலின் பாத்திரமா மாறிட்டா. என் மனைவி கொடுத்த ரொம்ப சாட்சி. சிலர் சொல்லுவான், கிராமத்தில் சொல்லுவான், பாஸ்டர் அடக்க முடியாத மனைவி நீங்கள் அடக்கிட்டீங்க பாஸ்டர்ன்றான் ஒருத்தன். என்ன நான் சொல்ல, நான் அடக்கல, ஆவியானவர் அடக்கிட்டாருன்னு. ஆமென். இங்கே கூட சிலர் அடக்க வேண்டி இருக்குது. நான் இல்லை, ஆவியானவர். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5 சாட்சியை பற்றி எழுதி வச்சிருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 5 8, 9, 10 வாசிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம சாட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க வீடு கட்டிடுறது பெருசு இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். பெரிய வீடு 50 பேர் கட்டம் பாஸ்டர், யாருமே வராதுன்னு சொல்லாத என்கிட்ட. இப்படிலாம் இருந்தால் வருவாங்க. புரியுதா நான் பேசுறது? சித்ரா புரியுதா? வீடு கட்டுறது மேட்ரு இல்லை, சாட்சி இருக்கணும். வாசி. ஒருவன் தன் சொந்த ஜனங்களை, முதல்ல உன் குடும்பம் என்னது, நீ உன் பிள்ளை குட்டி குழம்பு எல்லாம் எங்கே தான் வரணும்? ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் வச்சுட்டு ரட்சிக்கப்படாத புருஷனை வச்சுட்டு நீ போய் சாட்சி சொன்னீங்கன்னா என்ன ஆகாது? நான் ஊழியம் செய்ய போகிறேன் பாஸ்டர் சொல்லாத, ஊழியம் நடக்காது. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? வெடுக்குன்னு தான் பேசுவேன் நான். வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாமல் வீட்டில் உட்காந்துன்னு டிவி பார்த்துங்கிறாரு, சீட்டு ஆடிங்கிறார், சினிமா பார்த்துங்கிறாரு. அவரை வச்சுக்கின்னு நீ போய் ஊழியம் ஊர்லாம் செஞ்சு என்ன பண்ண போற?
சரி வாசி, டைம் ஆகுது. சொந்த ஜனங்களையும் விசேஷம், என்னப்பா இப்படிலாம் பைபிள் எழுதுறாங்க, விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனோ. ஐயோ ஏமா என்னம்மா இது, படிக்கிறீங்களா, எழுதுறீங்களா? முதல்ல எங்க இருக்கணும் தம்பி சாட்சி? பயிர் கேம் ஆடுறது, பசங்க சுர்ரா சுர்ரா சுர்ரான்ட்டு நாளைக்கு ஏசுன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டான்? இந்த எப்படி 25 வயசு பசங்களாம் பயிர் கேம் ஆடுறான், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கேம் அது? என்னம்மா பயிர், என்ன ஃப்ரீ பயர், ஃப்ரீ பயர், ஃப்ரீ பயர் ஆகிட போகிறேன், ஃபயர் ஃப்ரீயாக வந்துடும் உங்ககிட்ட. இந்த கேம் ஆடுறது, அது ஆடுறது, முன்னாடி மாதிரியே வாராபதி மேலே உட்காடுறது, அங்கே இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னைக்கு நீ சர்ச்சைக்கு வந்துட்டே உன் வாழ்க்கை மாறிடணும். ராஜன் சொல்லுவார் அடிக்கடி, ஐயா நான் வெளியே போகிறது இல்லையா. ராஜன் இந்த சும்மா கிராமத்தில், எனக்கு எத்தனை பட்டணத்தில் ஃப்ரெண்டுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நான் அனாதியாக 10 பட்டணம் சுற்றி 10 பட்டணத்தில் ஃப்ரெண்டுக்கிறான் எனக்கு. ஆனால் எந்த ஃப்ரெண்டாவது வரைக்கும் வீட்டுக்கு வந்துக்கிறானா? எந்த ஃப்ரெண்டாவது எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவானான்னு கேளுங்க. எல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மூட்டை கடித்துக்கு போட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை அழகாக எழுதுகிறார் பாருங்க. ஒருவன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரை விசாரிச்சாமல் அவன் அவ்விசுவாசத்தை மறுதலி விட்டனோ அவ்விசுவாசிலையும் கெட்டவனாக இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவி இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியிலும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்ற இருக்கிற அப்படிப்பட்ட விதவை கூட்டத்தில் இருந்தால் அவளை சேர்த்து ஊழியத்துக்கு சேர்த்துக்கின்றார். விதவிக்கு ஊழியம் செய்யறதுக்கே இந்த சாட்சி பிரதர், இந்த குவாலிட்டி தேவை. அப்போ நம்ம நிலைமை, நான் பேசுறது கைம்பெண் விதவைகள்னாலே ஒரு இறக்கம் வந்துடும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறக்கம் வந்துடும். அவங்களுக்கே இவ்வளோ குவாலிட்டி இருந்தால் தான் ஊழியம் செய்யணும். புரியுதா சிஸ்டர்? அதனால் முதல்ல நீ பேகை ஊழியத்துக்காக தூக்கும்போது, சகோதரா முதல்ல பைபிளை ஊழியத்துக்காக தூக்கும்போது உன் குடும்பத்தினுடைய நிலை என்னன்னு பார்த்துன்னு தூக்கு. நேற்று ராயப்பா பாஸ்டர் வந்திருந்தாங்க திண்ணனூர்லேயே, எனக்கு பிடிச்சி ரொம்ப சாட்சி பெற்ற பாஸ்டர். 4 ஆம்பளை பிள்ளைங்க. அவர் சொன்னார், இந்த 4 பிள்ளைகளையும் சந்தோஷம், நான் கர்த்தருக்குள்ளே நிற்க வச்சு ஊழியத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் பட்ட மாதிரி, நான் போட்ட முழங்கால் மாதிரி வேறு யாரும் போடலை. ஏன்னா பாஸ்டர் பிள்ளைங்க இல்லை. நாளைக்கு யாராவது கை காட்டி பாஸ்டர் பிள்ளை இப்படி இருக்கிறான், சாட்சி கேட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறான், பாஸ்டர் பிள்ளை சினிமா பாட்டு பாடுறான், பாஸ்டர் பிள்ளை சினிமா தேட்டரில் பார்த்தேன், ஒயின் ஷாப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டானா எங்கள் ஊழியம் செஞ்சதுக்கே மரியாதை. அதனால தான் வீட்லேயே கடந்தா கூட வெளில போவாத, சாட்சி கேட்டு ஏற்படுத்தாத. ஆமேன்னு சொல்லுங்க. எதுவும் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கிய சிஸ்டர் சாட்சி. ஒரே ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சான்ல பரிமள தைலத்தை. எவ்வளோ தெரியுமா அந்த பரிமள தைலம் செய்கிறதுக்கு கஷ்டம்? அவ்வளோ மகரந்தங்களை சேர்த்து பரிமள தைலம் மூடிய போட்ட கொஞ்ச நேரம் மறந்துட்டான். நல்ல இருந்தா பரவாயில்ல, அது மேலே இருந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சானேன்னு வெளில போயிட்டு இருக்கோம். செத்து போன விழுந்து போச்சு உள்ள. உங்கள் குடும்பத்தை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்யணும், வாஞ்ச வச்சிருக்கேன், வைராக்கியம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இல்லை. ரொம்ப சாட்சியாக இருக்கணும். சொல்லுங்க ஆமீன். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மூலம் 4 பேர் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பெரிய வீடு கட்டிக்கிறேன் பாஸ்டர், கார் வாங்கிக்கிறேன் பாஸ்டர், பேங்க்கில் துட்டுக்குது, அதெல்லாம் பரலோகத்தில் ஒன்றுமே போகாது. என் வீட்டு மூலமாக, நான் கட்டின வீட்டில் மூலம் 4 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என் வீட்டில் நடத்தின ப்ரேயர் சொல்லு மூலமாக தொடப்பட்டாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனரு, நான் இருந்த ஹவுஸ் ஓனரு ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் கெசட்டிங் ஆஃபீஸர், க்ரீன் கலர் சிக்னேச்சர் போடுறவர். அவர் இன்னைக்கு ஏற்றிருக்க மொத்த டீசல் லாரிக்கும் இவர் சிக்னேச்சர் காலையில் போய் போட்டால் தான் வண்டியே அவுட் பண்ணுவான். அவருக்கு அப்போவே எப்போ 98 99 அவருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம். என்ன டெய்லி தேடி வருவார் சாயங்காலத்தில், பிரதர் ஃப்ரீயாக இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு அவர் பேசும்போது, ஃப்ரீயாக இருக்கீங்களா ஐயா இப்போ தான் உங்ககிட்ட பேச வந்தேன் பிரதர் போகலாமா அப்படின்னு. அழகாக திண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே எங்கள் வீடு. அழகாக ஸ்டேஷன் கட்டணும் வந்து கடைசி இந்த மாதிரி இல்லை, அப்போ ஸ்டேஷனு ரொம்ப சின்ன ஸ்டேஷனு. அப்படியே நான் உட்கார வச்சுக்கின்னு 7 மணிக்கு கூட்டு போனான்னா ராத்திரி 11:30 மணிக்கு தான் எனக்கு கூட்டின்னு வருவார். ஒரு நாள் 2 நாள் இல்லை சிஸ்டர், கிட்டத்தட்ட 3 மாதம் எனக்கு ஃபாலோ பண்ணார் அவர். நீ சொல்கிறேன்ல எங்கே போனாலும் என்னை ரட்சிப்பில் நடத்தினவர். அவருக்கு பொண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க, பொண்ணு பார்க்க சந்தோஷம் அப்படின்றாரு என்கிட்ட. ஏன் சொல்ல வரேன், நீங்கள் பிரயாசப்படாமல் பயிரிடணும்னு பயிரிட்டு சாப்பிட்டணும்னு நினைக்கிறீங்க. போய் கேட்டு பாருங்கள் விவசாயியை, அந்த பயிர் நெல்லாகி வர்றது எவ்வளோ பிரயாசப்படணும்னு. வீட்டை கட்டினா முதல்ல அது கர்த்தருக்காக கட்டணும். கட்டின வீட்டில் உங்களை குறித்த சாட்சி இருக்கணும். உங்களை குறித்த சாட்சியால் அது 4 பேரை ரட்சிப்பில் நடத்துகிற சாட்சியாக இருக்கணும். சொல்ல மாட்டீங்க ஆமீன். தெரியும். ஹல்லேலூயா.
ஊழியத்துக்கு வரதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாரும் ஊழியம் செய்யலாம். இப்போ நம்ம சர்ச்சில் புதன்கிழமைனா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி போகிறாங்க, நம்ம பிள்ளைங்களாம் மகளுங்கெல்லாம் போது, ஸ்வேதா மெர்சிலாம் போகிறாங்க. இதில் என்ன பியூட்டிங்க, என்ன கேள்விங்களும் போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு திரும்பி பாருங்க ஒரு நிமிஷம். விஜயா அம்மா திரும்பி பாருங்க. இதே சொல்கிறேன், நீ அவசரப்படுற, எனக்கு தெரியாதா? விஜயா அம்மா அவங்க நடந்து வரும்போது எனக்கு பாவமாக இருக்கும். அவங்க நடக்கவே முடியாது, தெருவாக ட்ராக்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க சிஸ்டர். நம்ம வீட்டில் வாலிப பிள்ளைங்களை உட்கார வச்சுன்னு பயர் கேம் ஆடின்னு இருக்கிறோம். ஃபோனை வாங்கி கொடுத்து உட்காந்துரும். விக்டோரியா அம்மா நாய் தெருத்தின்னு ஓடியாந்தா ஊந்துருவாங்க, ஒல்லியாகிறாங்க. அவங்க வெள்ளைப்படம் கட்டின்னு அழகாக அவங்க சொல்கிறாங்க, ஐயா எவ்வளோ மரியாதையாக இருக்குது தெரியுமா ஐயா, எங்களை பார்த்து கையேற்றுக்கு ஜபம் பண்ண கூப்பிட்றாங்க ஐயா. ஏன் அவங்களுக்கு வீட்டில் இலைப்பாறுதல் தெரியாதா, உட்கார தெரியாதா சிஸ்டர்? நம்ம மூலம் 4 பேர் ரட்சிக்கப்படணையா, நம்ம மூலம் 4 பேர் இயேசுவே ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆளுக்கு அழகழகாக பொண்ணு ஏறுது ஆட்டோவில், ஆனால் கையில் 4 ட்ராக்ஸ் வச்சுன்னு இருக்காரு. எப்பயுமே இறங்கும்போது வந்துக்கிறது நல்ல மூஞ்சின்னு தெரிஞ்சு அந்த மூஞ்சிக்கு என்ன பண்ணிடுறாரு, ஏசு உங்களை நேசிக்கிறாரு. ஸ்டேட்டஸ் வைக்கணும், உன் சோகமாக இருக்கிறன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிற, வீட்டுக்காரருக்கு உனக்கு சண்டைனா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிற. சுவிசேஷ ஸ்டேட்டஸ் வைக்கிறியா யாராவது? ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது அப்படி வைங்க பாட்டு. சோகமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு, இதுக்கு இருந்தால் ஒரு பாட்டு. அவர் மனதை வந்து வெளிப்படுத்துறாராம். கவனிங்க சிஸ்டர், நம்ம வீடு கொடுத்ததே கர்த்தருக்காக தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:16 சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தை சொல்வது என் மேல விழுந்த கடமை. இன்னொரு விதத்தில் சொன்னா அது கட்டளை. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை ஆதாயப்படுத்தினா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ இங்கே இருக்கிறோம், கவனிங்க, 18 குடும்பம் 20 பேருக்கும் வரோம் நம்ம சபைக்கு. இந்த 20 குடும்பமும் ஒரே ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இடம் பத்தாது பாஸ்டர்னுவீங்க. அது இடத்த கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு குடும்பத்தையாவது ரட்சிப்பில் நடத்தணும், ஒரு குடும்பத்தையாவது ரட்சிப்பில் நடத்தணும். இல்லைன்னா உனக்கு மேலே பரலோகத்தில் ஒரு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. ஊரார் குழந்தை பெக்காத பொண்ணு லேடிஸ்க்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி பரலோகத்தில் உனக்கு ஒரு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பரலோகத்தில் உன்னை குறித்து பேர் எழுதி இப்படி எழுதி அப்படி, அது பிராக்கெட்ல அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, இப்படி போட்டு விசுவாசி அப்படின்னு போட்டு வச்சிருப்பார். ஒரு ஆளை கூட நடத்துற அளவுக்கு உன் வாழ்க்கையில் சாட்சி இல்லையா? ஒரு ஆளை கூட ரட்சிப்பில் நடத்துற அளவுக்கு நம்ம கிட்ட கிருபை இல்லையா? ஒரு ஆளை ரட்சிப்பில் நடத்த கூட வரங்கள் உங்ககிட்ட செயல்படலையா? இல்லை நீ பேசினா இயேசுவை பற்றி கேட்க மாட்டாங்களா? இல்லை நீ பேச மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் பேசினாலே அழுகுறான், நான் பேசினாலே போய் இது பண்ணுறான். யோசிங்க, வீடு கட்டுறது மேட்டர் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தை முதல்ல கட்டணும். ஒரு 100 ரூபாய் எடுத்து போய் 10 செங்கல் வாங்கியாங்கன்னா, சர்ச்சை கட்டுறாங்கன்னா கொடுங்க. 10 செங்கல் 100 ரூபாய் 80 ரூபாய் கொடுங்க. அதுக்கு தான் கர்த்தர் காசு கொடுத்துருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய் அவன் ஒரு ஊசி முதுகில் போடணுன்றான் ஒருத்தன். எங்கள் ஊரில் கிராமத்தில் 3 ஊசி போடணுமா. எத்தனை ஊசியே? 5 லட்சம். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். சர்ச்சை கட்டுறதுக்கு 10 ரூபாய் கொடுறானா கொடுக்கல. புரியுதா நான் பேசுறது? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் 3வது பாயிண்ட்டுக்கு போறேன், கவனிங்க. உடன் பிறந்தவர் ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன் பிள்ளை ரட்சிப்பாக பிரயாசப்படணும். இங்க கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போறோம், கரெக்டா இல்லையா? எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? கை தூக்காடுங்க. எத்தனை பேர் எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? ஆண்டவர் கூப்பிட்டா போயிடணும். சரி, நீ மட்டும் போயிட்டா எப்படி? உன் கூட பிறந்த அண்ணன் வரலையே. இங்கே இருக்க போது 40, 45, 50, 55, 75. ஆனால் உங்கள் அப்பா இங்கே நரகத்துக்கு போயிடுவாரு, உங்கள் அம்மா நரகத்துக்கு, உன் தம்பி, உன் அக்கா, உன் சித்தப்பா, உன் பெரியப்பா, உன்னை தூக்கி வளர்த்தவன் நரகத்தில். நீ மட்டும் போய் அங்கே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஓ அல்லேலூயா துதிக்கிற ஆண்டவரே, சந்தோஷப்படுற ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? சொல்லுங்க. ரொம்ப பாரப்படுத்துறாரு என் ஆவியானவர், ரொம்ப பாரப்படுத்துறாரு. நான் உண்மையாக எங்கள் அக்காக்காக அழுது ஜெபிக்கிறேன். இப்போதான் அவங்க மவுண்டில் இருக்கிற விக்கிரக ஆராதனை நிறுத்திட்டு சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு வாஞ்ச, ஆண்டவரே எப்படியாவது எங்கள் அக்காவை ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. போன வாரம் நான் பெரிய சபையில் பிரசங்கம் பண்ணேன். அப்போ எங்கள் அக்காவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாக்கா, நான் பிரசங்கம் பண்ணுறேன், என் பிரசங்கத்தை ஒரு வாட்டி நேரில் கேட்க. நான் தான் யூடியூப்பில் கேட்குறேன், நீ நேரில் வரியாக்கா? நேரில் வந்தோடனே சொல்லிச்சு, என்னடா எப்படி மகிமையாக இருக்குது. உடனே அந்த பாஸ்டர்மா ஓடி அந்த கை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அக்காவை சந்தோஷே வாங்கம்மா சர்ச்சுக்கு போன். உடனே அவங்க பாருங்க, சபையில் 6000 பேர் இருக்கிறான். எவ்வளோ பேர் இருக்கிறான்? இந்த ஒரு ஆத்மா பார்த்தோம்னா எழுதிக்கின்னு அது எழுதிக்கின்னு நான் ஃபோன் பண்ணுறேன் சிஸ்டர், எப்போ டியூட்டி. ஐயா, உள்ளே இருந்தால் தான் என் வெளியில் அகப்பையில் வரும். சும்மா அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அவங்க வாங்கி வச்சுக்கிற பழம் பூ அது இது தின்ட்டு வர்றதுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறது? சொல்லுங்க. வீடு எதுக்கியா கட்டி கொடுத்தாரு? எதுக்கியா கிருபை கொடுத்தாரு?
உன் கூட பிறந்தவங்க கீழே எல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ போய் பரலோகத்தில் உட்காந்துன்னு பாட்டு பாடுவியா இயேசுநாதர் பாதத்தில் உட்காந்துக்கிட்டு? யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். அந்த வனாந்தரத்தில் மற்ற ஜனங்களோட, மற்ற விசுவாசிகளோட வேசித்தனம் அசுத்தம் பண்ணவனோட அந்த பிள்ளைங்க சேராம, மனைவி சேராம அவன் காப்பாற்றி கொண்டு வருவதற்கு பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. கானானுக்குள்ள வந்து சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவித்தோம். சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. ஆதியாகமம் 18:19 ஏ ஆபிரகாமே, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு எதுக்கு தெரியுமா? நான் உனக்கு கொடுத்த வெளிப்பாடு எதுக்கு தெரியுமா? நான் கொண்டு வந்த இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? உனக்கு பின் வருகிற உன் சந்ததிக்கு. வாசிங்க அந்த வசனம் டக்குன்னு படிங்க. எதுக்கு உனக்கு கொடுத்த ரட்சிப்பு? தன் குடும்பத்துக்கு, தன் பின்னாடி வர சந்ததிக்கு கொடுக்கிறதுக்காக. இதுக்குதான் பிரதர் சிஸ்டர், இதுக்குதான் போராடணும். போராடணும். நம்ம கூட பிறந்தவங்க, வளர்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிற சொந்த குடும்பத்தை ரட்சிப்புல நடத்த போராடணும். அதற்காகவே உனக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்றான், 2 சாமுவேல் நோட் பண்ணீங்க 23:5, ஐயோ என் வீடு இப்படி உமக்கு முன்பாக இருக்காதோ என்று வாஞ்சிக்கிறேன். எவ்வளவு சங்கடமா இருக்குல்ல, கவனிச்சு பாருங்களேன். நான் முடிச்சிடுறேன், மூடிட்டேன். இன்னொரு பாயிண்ட் நான் பேசல, அடுத்த வாரம் பேசல. எவ்வளவு சங்கடமா இருக்குல்ல அவங்க வீட்டுக்கு போனோம்னா, அவங்க வீட்டுக்குள்ள நோயினா எவ்வளவு சங்கடம் இருக்குல்ல. அங்க பூரா போட்டோ மாட்டி வச்சிருக்கிறாங்க. உன்னை நல்ல நாள் கூப்பிடுறாங்க, உன்னால போக முடியல. அங்க போனா கேட்கற, இது படைச்சதா? அவங்க சொல்றாங்க, இல்லம்மா படைச்சது இல்லம்மா, அப்படி உனக்காக செஞ்சு வச்சம்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனாலும் அரைக்குறை மனசோட அதை சாப்பிட்டு வந்தா இங்க ஆவியானவர் பேசுறாரு உன்னோட. உனக்கு போராடுற ஒரு நாளும் போராடுறது தெரியுதா மகளே? இந்த போராட்டத்தை உன் ஜபத்துல காட்டு, உன் முழங்காலில் காட்டு, உபவாசம் போடு, அழு. எங்க வீட்டை தொடணும், என் குடும்பத்தை தொடணும், எங்க வீட்டில் இப்ப எல்லாரும் ரட்சிப்புல வரணும் ஆண்டவரே. எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் பரலோகம் போறதுக்குள்ள என் குடும்பம் முழுவதையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி விட்டுதான். அல்லேலூயா. இந்த ராகாப்ன்ற வேசி எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய இருதயங்க. அவங்கள மத்தவைய வேற குணமா பார்த்தாங்க. அவ பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று தெரிந்த அடுத்த செகண்ட் சொல்றா, ஐயோ என் குடும்பத்தை இந்த சிகப்பு நூலுக்குள்ள எப்படியாவது நான் கொண்டு வரணும். இந்த கொண்டு வந்துட்டா நான் அவங்களை காப்பாத்திருவனே. குடும்பம் அவளை கைவிட்டவங்க, குடும்பம் அவளை கைவிட்டதுனால அந்த தொழிலுக்கு போய் லாட்ஜ் நடத்தி இருக்கிறா சவுத்து மேல. அவளுக்கு என்ன தெரியுமா? செவப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள என் தகப்பனும், அந்த வசனம், என் தாயும், என் சகோதரர்களும், என் உடன் பிறந்தவர்களும் இது உள்ள வரணையா? வரணையா? சும்மா இல்ல சிஸ்டர். ரட்சிப்பு, நீ பெற்ற ரட்சிப்பு மாத்திரம் வச்சுக்கின்னு உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது ரட்சி. உன் கூட பிறந்த தம்பிங்க ரட்சிக்கப்படணும், உன் அக்கா ரட்சிக்கப்படணும். நீ அதுக்காக ஏதாவது பிரயாசப்படுறியா? எல்லாம் கண்களை மூடுவோம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். அதுக்காக அவங்களை வெறுத்துறாத. அவனுக்கு தெரியாது நீ போற பாதை. நான் இன்னைக்கு 3 பாயிண்ட் பேசணும்னு வந்தேன், எனக்கு நேரம் பத்தல. உன்னோட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுறார் மகளே, உன்னோட பரிசுத்த ஆவியானவர் பேசுறார் மகளே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ற? உனக்கு கொடுத்த கிருபையை வச்சு என்ன பண்ற? உனக்கு கொடுத்த தாளந்துகளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீயே வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்காக தரல மகளே. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணு. 1/2 மணி நேரம் எங்க வீட்டுக்காக மட்டும், என் குடும்பத்தினர் ரட்சிப்புக்காக மாத்திரம் நான் ஜெபிக்க போறேன் பாஸ்டர். 1/2 மணி நேரம் என் தம்பிக்காக, என் அக்காக்காக, என் மாமாக்காக, என் சித்தப்பாக்காக, என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்தவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் பாஸ்டர். வாரத்தில் 1 நாள் உபவாசம் போறேன் எங்க அம்மாக்காக. 1 நாள் உபவாசம் போறேன். ஒரு காலத்துல அவங்கள என்ன ரொம்ப நேசிக்கலதான் எங்க அப்பா எங்க அம்மாலாம். ஆனாலும் என் மேல விழுந்த கடமை. கண்ணை மூடி அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். ரிபலஷகதனமோ சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய்
சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லுங்க. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. வாழ்வும் இயேசுவே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. சொல்லுங்களேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாக்கினே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினே அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நீங்க தந்திருக்கிற கிருபைகள், நீங்க தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு, நீங்க கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை ஒரு நாள் நாங்கள் விருதாவாய் மாற்றி விடாதபடி கப்பர்நகூம் தேவன் விரும்பி போகிற ஒரு இடம், அந்த விரும்பி போகிற இடத்துல ஒரு வீடு. என் வீடு இப்படி இராதோ, என் வீடு கப்பர்நகூம் வீடா மாறாதோ, அநேக ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிற ஒரு வீடாய் மாறாதோ. என் வீட்டுக்குள்ள நான் இளைப்பாறுதலை வச்சிருக்கிறேனா, என் வீட்டுக்குள்ள வேற ஏதாவது வச்சிருக்கிறேனா? நீங்க ஆண்டவர் உன்னோட திட்டமும் தெளிவுமாய் பேசுகிற சகோதரா, உன் குணம் மாறணும், உன் சிந்தை மாறணும், உன் எண்ணங்கள் மாறணும். ஆவியானவர் உன்னை ஒவ்வொரு நாளும் உணர்த்துறாரே சகோதரா. நீ மாத்திரம் ஏன் மாறவே மாற்ற? நீ எங்க போனாலும் திரும்பி அந்த இடத்துல வந்து நின்னுறிய சகோதரி. உன்னை கொஞ்சம் மாத்திக்கிறீனா உன்னை தேடி ராஜாக்கள் அனுப்புவேன். நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியா உன்னை மாத்துவேன் மகளே. உன் சுபாவம் மாறணும், உன் பேச்சு, உன்னுடைய எல்லா குணாதிசயங்கள் மாறணும். நிச்சயமாய் உனக்கு தந்த கிருபை விருதாவாய் போகாது. நீ என் களத்துல, என் கரத்துல அலங்காரமான முடியாய் இருக்க போகிறாய். நான் உன்னை பயன்படுத்த தான் போகிறேன். அதற்காகவே உள்ளங்கையில யாரிடமும் கொடுக்காமல் வரைந்து வைத்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருவரும் என் கையில் இருந்து உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. அப்படியே கிருபை தாங்க. இந்த ஆராதனைக்கு வந்து எல்லா தேவ பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமான வயதை திரும்பவும் வாழ வயது போல் ஆக்குவாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.